உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 353ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம 12ஆம் நாளினுடைய கவுண்ட் டவுனில் இருக்கிறோம். இன்னும் 12 days to go. இன்றைக்கி நம்ம இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பு பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நண்பர்களே, இன்றைக்கி ஒரு அழகான ஒரு சாட்சியத்தை நம்ம பார்க்கலாம். மதுரையிலேருந்து ஒரு சகோதரியினுடைய ஒரு சாட்சியம், அது என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு வாங்க. மரியே வாழ்க. என் பேர் அருள் குளோரி. நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். முதல் முறையாக நான் இந்த பைபிளை நான் முழுசாக படித்து விளக்குறையை நான் கற்றுக்கிட்டேன். என் உறவினர்களுக்கும் இதை பற்றி நான் சொல்லி அவங்களும் இந்த மரியன்னையின் விவிலிய வாசிப்பு திட்டத்தில் இணைஞ்சாக. அப்பப்போ பைபிள் பற்றிய கருத்துக்கள்லாம் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். எனக்கு பிடிச்சது திருத்தூதர் பணியில் பவுலுடையவும் பேதுருடைய மனமாற்ற அனுபவம் என் வாழ்க்கையில் நிறைய மனமாற்றத்தை அவங்க ஏற்படுத்தி. முன்னாடிலாம் நான் சர்ச்சுக்கெல்லாம் போனேன்னா அவ்வளவா இந்த நற்செய்தி வசனங்கள்லாம் சரியாக கவனிக்கிறதே இல்லை. ஆனால் இப்போ கூர்ந்து அதை பற்றி கவனித்து அதை வாழ்க்கையில் உள்வாங்கி வாழ்க்கையில் பிரதிபலிச்சுக்கிறேன். நான் அதுக்கப்புறம் வீட்டில் ஜெபமாலை இருக்கும், எடுத்து ஜெபிக்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நான் தினமும் 4 ஜெபமாலை சமைக்கிறேன். அதனால் என் வாழ்க்கையில் அற்புத அதிசயங்கள்லாம் நிறையா நடந்துருக்குது. ஆயுள் முழுவதும் நான் ஒவ்வொரு வருடமும் பைபிள் படித்து நான் சாட்சியாக இருப்பேன். மரியே வாழ்க. நண்பர்களே, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ நிறைய பேர் 4 ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க போல அன்பர்களே. அப்போ நம்ம இனிமேல் எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ஜெபிக்கணுன்ற மனம் இருக்குது, அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க அன்பர்களே. அவங்க பாருங்கள், இது வரைக்கும் சண்டே மாதத்தில் அவங்க இது வரைக்கும் ரீடிங்கு கேட்டது இல்லையா. ஏன்னா நம்மளுமே அப்படி தான் இருந்தோம். ஆனால் அப்போ ஒரு அழகான ஒரு மாற்றம் வருது பாருங்களேன். இப்போல்லாம் நான் கூர்ந்து கவனிக்கிறேன், அதை என் வாழ்க்கையில் நான் பிரதிபலிக்க ட்ரை பண்ணுறேன். அதை நான் அன்றாட வாழ்க்கையில் நான் அதை ப்ராக்டிக்கலாக நான் போட ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை பாருங்கள், அவங்க சும்மா சர்வசாதாரணமாக நான் டெய்லி 4 ஜெபமாக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்றாங்க. அவங்களுடைய ஃபைனலாக முடிக்கும்போது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்னோடய ஆயுள் இருக்கிற வரைக்கும் நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு முறை பைபிளை வாசித்து முடிப்பேன் அப்படின்றாங்க. அன்பர்களே, எல்லாரோட கையிலையும் அவங்க வச்சுருக்க மாதிரி ஜெபமாலையும், இந்த பக்கம் இன்னொரு கையில் பைபிளையும் எல்லா குடும்ப பெண்களும், எல்லா வேலைக்கு போகிற பெண்களும் ஆண்களும் எடுக்க ஆரம்பிச்சுன்னா யோசிச்சுப்பாங்க. முதலே நம்மளுடைய திருச்சபையில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் ஆரம்பிச்சிடும். வீட்டில் இருக்கவங்க எல்லாம் 4 ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். வேலைக்கு போகிறவங்களாம் 4 ஜெபமாலை ஜெபிக்கிறோம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பைபிளும் வாசிக்க ஆரம்பிக்கிறோன்னா வேறு லெவலில் நம்மளுடைய திருச்சபையில் ஒரு எழுப்புதல் வர ஆரம்பிச்சிடலே. அதனால் அந்த சகோதரிக்கும் நன்றி. அவங்கள போல் நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சாட்சியம் போடுறதுக்கான ஒரே காரணம், இதை பார்க்குற நம்மளுக்கும் ஒரு உற்சாகம் வரும், ஒரு சந்தோஷம் வரும். நம்மளும் அவங்கள போல் ஓகே, அப்போ நம்மளும் இனிமேல் 4 ஜெபமாலை ஜெபிக்கலாம். நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் 4 ஜெபமாலை ஜெபிக்கிறது மட்டும்தான் டெஸ்டிமனின்னு சொல்ல வரல நண்பர்களே. சின்ன சின்ன விஷயங்கள் கூட பாருங்கள், நான் சண்டே மாதம் இப்போ கவனிக்கிறேன் ரீடிங், சிம்பிள், அவ்வளோதான் சாட்சியம் நண்பர்களே. இது போதும் இல்லையா, ஒரு அழகான ஒரு மாற்றம். சரி, இன்றைக்கி நம்ம 1 பேதுரு துவங்கியிருக்கோம் இல்லையா, அதில் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் அதை வாசிச்சு இன்றைக்கி 1 பேதுரு புத்தகத்தை நம்ம முடிக்க போகிறோம். அதே போல் 1 தெசலோனிக்கரில் இன்றைக்கி 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இன்றைக்கி புது புத்தகத்தை துவங்க போகிறோம், 1 தெசலோனிக்கர். முதல்ல நீதிமொழிகளில் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். முதல்ல இன்றைக்கி திரும்பவும் 3ஆம் அதிகாரத்தில் புனித பேதுரு வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கணவன் மனைவி எப்படி, இப்போ அதுவும் குறிப்பாக ஒரு மனைவி எப்படி ஒரு கணவனை மனமாற்றம் செய்யலாம், ஒரு கணவன் எப்படி ஒரு மனைவியை மனமாற்றம் செய்கிறாங்க. நம்ம எல்லாருமே அதான் எதிர்பார்க்குறோம் இல்லையா. ஐயோ, என் கணவர் வரமாட்டேங்கிறாரு கடவுளுக்குள்ளே, என் மனைவி வரமாட்டேங்கிறாங்க. நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம், நம்ம அப்பா அம்மா வரமாட்டேங்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு. எப்படி அவங்கள மனமாற்றுறது அப்படின்றது இன்றைக்கி அழகான ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறார் நண்பர்களே. அதை நம்ம கவனிக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஒன்று நமக்கு தெரியும், ப்ரேயர் பண்ணணும், பேரண்ட்ஸ் பண்ணணும், ஓகே, ஜெபிக்கணும், பரிகாரம் செய்யணும், ஓகே, உடல் ஒருத்தணும், உபவாசம் இருக்கணும். பட் ஆனால் இன்றைக்கி வேறு ஒரு மெத்தடும் சொல்ல போகிறாரு புனித பேதுரு. அது என்னன்னு சொல்லி நம்ம கவனிப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம திருவிழாக்கள் வரப்போகுது, கிறிஸ்மஸ், ஈஸ்டர், நிறைய பண்டிகைகள் வரும்போது கோயிலுக்கு போகிறோம்.
நைட் மாஸுக்கெலாம் போவோம். நம்ம இப்போ எப்படி ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ண போகிறோம், ட்ரெஸ் எடுக்கிறோம், எப்படி ட்ரெஸ் எடுக்க போகிறோம், எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ண போகிறோம், இன்றைக்கி அதுக்கான வசனத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்பதில்லை. வெட்டிங் டே வருது, பர்த்டே வருது, எப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம போட போகிறோம், மேக்கப்பு, எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கா என்பதில்லை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஞானஸ்தானம், நம்மளுடைய ஞானஸ்தானம் வந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு முன்னடையாளம் இருக்குது. பாருங்கள், நம்ம முன்னடையாளம்லாம் ஏதோ நம்மளாம் உருவாக்கலை, இல்லை திருச்சபையின் தந்தையர்கள் உருவாக்கலை. இது ஏற்கனவே அப்போஸ்தலர்கள், பாருங்கள், பவுல் ஏற்கனவே முதல் ஆதாம் வரவிருக்கிறவருக்கு ஒரு முன்னடையாளமாக இருந்தார் நம்ம பார்த்தோம். இங்கே திரும்பவும் பாருங்கள், இன்றைக்கி ஞானஸ்தானத்தினுடைய தண்ணீரை வந்து பழைய ஏற்பாட்டில் வேறு ஒரு தண்ணிக்கு புனித பேதுரு வந்து அதை ஒப்பிடுவார், அதை வந்து முன்னடையாளமாக பார்ப்பார். அது என்னன்னு சொல்லி இன்றைக்கி 3ஆம் அதிகாரத்தில் கவனித்து பார்ப்போம். 4ஆம் அதிகாரத்தில் முதல்ல நம்ம பாவத்திலிருந்து வெளியே வரத்துக்கு அல்டிமேட்டாக உச்சக்கட்டமாக ஒரே ஒரு வசனம் இருக்குது இன்றைக்கி. அந்த ஒரு வசனத்தை பின்பற்றினா கன்ஃபார்மாக பாவத்தை விட்டு வெளியே வந்துடலாம். அது என்னன்னு சொல்லி அதையும் கவனிக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம வந்து ஏற்கனவே நம்ம கேரிசம்ஸ் அருங்கொடைகளை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி திரும்பவும் அந்த அருங்கொடைகளை பற்றி இப்படி பேதுரு சொல்வார். ஸோ பவுல் வந்து 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அருங்கொடைகளை பற்றி பேசினார். இங்கே வந்து பேதுரு அதை பற்றி பேச போகிறார். அதே மாதிரி கிறிஸ்துவனுடைய பாடுகளில் பங்கு கொள்வது, அதை பற்றி இன்றைக்கி பேச போகிறார் முதல்ல. ஆல்ரெடி இது நமக்கு தெரியும், பாடுகளை பற்றி, பாடுகளில் நம்மளை பலப்படுத்துகிற ஒரு புத்தகம் தான் இந்த 1 பேதுரு. அதனால் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம். நம்ம துன்பங்களில் இருக்கும்போது இந்த வசனத்தை நம்ம கண்டிப்பாக வந்து எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம். ஸோ அந்த ஃபேமஸான வசனமும் இருக்குது. துன்பங்களில் நம்ம உற்சாகம் ஊட்டக்கூடிய, ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு வசனம். அது மட்டும் இல்லை, 5ஆம் அதிகாரத்தில் முதலே மூப்பர்களுக்கும் மக்களுக்கும் திருச்சபையில் வந்து புனித பேதுரு அறிவுரை கூறுவார். ஒரு திருச்சபையில் இருக்கக்கூடிய குருக்கள், கன்னியர்கள் எப்படி இருக்கணும், அது இன்றைக்கி 1 பேதுருவில் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து 3 விஷயங்களை அவர் சொல்லுவார் முதலே. முணுமுணுக்காமல் இருக்கணும், ஆனால் ஒரு ஆர்வத்தோடு வேலை செய்யணும். அதே நேரத்தில் எந்த ஒரு சுயநல பேராசையும் இருக்கக்கூடாது, பிறர் நலத்தோடு செய்யணும். ஸோ முணுமுணுக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, சுயநலம் இருக்கக்கூடாது. 3வது, மற்றவங்கள அடக்கி, அப்படி நான் வந்து ஆயர், நான் வந்து ஒரு குரு, நான் ஒரு கன்னின்னு சொல்லிட்டு, கன்னியர் எனக்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு யாரையும் அப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, முன்மாதிரியாக நடந்துக்குங்க அப்படின்றார். நீங்கள் உங்களோட அப்படியே கட்டாயப்படுத்தி எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொல்லாதீங்க, நீங்கள் அவங்கள பிரிதி அடக்கி ஆளாதீங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஆடுகளுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு ஆயனாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ குருக்கள், கன்னியர்களுக்கு ஊழியம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் வந்துருக்குறே. அப்போது உடனே அது குட்டி திருச்சபையாக இருக்கிற நம்ம குடும்பத்தில் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு அப்போ நம்ம வந்து முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி இந்த வசனங்கள்லேருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். சரி, தெசலோனிக்கர்களுக்கு போகலான்னு வந்துடலே. இந்த புதுசாக ஒரு புத்தகம் துவங்க போகிறோம். முதல் தெசலோனிக்கர்களுக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்தை நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். முதல்ல இது யார் எழுதுனா, வழக்கம் போல் 13 கடிதங்களில் ஒன்று தான், பவுலினுடைய 13 கடிதங்களில் ஒன்று தான் இந்த தெசலோனிக்கருக்கு எழுதப்பட்ட ஒரு திருமுகம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஓப்பனாக அவரோட பேரை சொல்வார் முதல்ல. இந்த ஒரு புத்தகம் மட்டும்தான் மாடர்ன் ஸ்காலர்ஸ், நவீன இறையியல் அறிஞர்கள் எல்லாருமே மோஸ்ட்டாக கேள்வி கேட்கவே இல்லை. இது கன்ஃபார்மாக பவுல் தான் எழுதுறான்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்கக்கூடியதாக முதல்ல. ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமுமே இல்லாமல் பவுலினுடைய கை ரேகையை நம்ம இதில் பார்க்க முடியும். அவருடைய ஸ்டைல், அவருடைய குணாதிசயம், அதை வந்து மற்ற ரைட்டிங்ஸ், அவருடைய மற்ற எழுத்துக்களோட கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ இந்த புத்தகத்தை அவர் எப்படி எழுதுகிறாருன்னா, சில்வேனஸ் நமக்கு ஞாபகம் இருக்கா, சீலா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, பவுலோட அவரோட நற்செய்தி பரப்பு பணியில், 2வது நற்செய்தி பரப்பு பணியில் அவரோட இருந்தவர். ஸோ இந்த சீலா தான் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கடிதத்தை பவுலோட சேர்ந்து எழுதுகிறார். ஸோ சில்வேனஸ்ன்றது சீலாவினுடைய லத்தீன் பெயர் தான் சில்வேனஸ். ஸோ லாட்டினைஸ்டு ஒரு டேர்ம் தான் சில்வேனஸ். அப்புறம் திமோத்தி. ஸோ சில்வேனஸ் அல்லது சீலா, திமோத்தி, அதுக்கப்புறம் புனித பவுல், 3 பேர் சேர்ந்து இந்த கடிதத்தை எழுதுகிறாங்க நண்பர்களே.
அதனால தான் இப்படி பவுல் நிறைய இடங்களில் வந்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னாக்க நாங்கள்னு எழுதுவார். ஸோ அதனால் இவர் 3 பேரும் சேர்ந்து இந்த லெட்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் பவுல் தான் மெயினாக வந்து இதில் எழுதுகிறார். சரி, இது எப்போ எழுதப்பட்டது? முதல்ல உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த 1 தெசலோனிக்கர் தான் மொத்த புதிய ஏற்பாட்டிலையுமே 27 புத்தகங்கள் இருக்குது. நற்செய்தி முதல் கொண்டு எல்லாத்தையும் விட பழமையான ஒரு புத்தகம் 1 தெசலோனிக்கர். மறந்துடவே கூடாது. நம்ம வந்து மொத்த புதிய ஏற்பாட்டில் முத எழுதப்பட்ட பழசான ஒரு லெட்டர் எது அப்படின்னா, ஒரு கடிதம் இல்லை ஒரு புத்தகம் எதுனா 27 1 தெசலோனிக்கர். அப்போ இது எப்போ எழுதியிருப்பாங்க? வந்து எல்லா அறிஞர்களும் ஒன்றா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருத்தூதர்கள் பணி 17ஆம் அதிகாரம் 1லேருந்து 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தோம். இப்போ இந்த பவுல் இந்த காலகட்டத்தில், அதாவது கிபி 50 அல்லது 51 துவக்கம், 51 கிபி 51ஆம் வருஷத்தினுடைய துவக்கம், அந்த 50வது வருஷத்தினுடைய குளிர்காலத்தில் இவர் வந்து இந்த டிசம்பர் டைம் அல்லது ஜனவரி டைமில் இவர் வந்து இந்த லெட்டர் எழுதியிருக்கலாம். எப்போது இந்த சீலாவும் திமோத்தியும் அவங்கள இந்த பவுலோட கொரிந்து நகரத்தில் சேர்ந்துக்கிறாங்க அவருடைய 2வது நற்செய்தி பணியில். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க 2 பேரோட சேர்ந்து இப்போ இந்த பவுல் இதை எழுதலாம். ஸோ திஸ் இஸ் த ஓல்டஸ்ட் டாக்குமெண்ட் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி. நற்செய்திகளை விட பழையமை வாய்ந்த ஒரு புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் இயேசு வாழ்ந்து ஒரு 17 வருஷத்தில் எழுதுகிறாங்க. மந்தலி எந்த மதத்தில் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃப் இருக்குது? எங்கே இருக்குது சொல்லுங்கள் நண்பர்களே? யார் எழுதுனாங்க தெரில, எப்போ எழுதுனாங்க ஒன்றும் புரியல. நமக்கு பாருங்கள், ஆண்டவரை பற்றின சாட்சி இதை விட்டு எவ்வளோ பவர்ஃபுல்லாக நமக்கு தேவைப்படுது. சரி, இது யாருக்கு எழுதப்பட்டது? அன்பதில் இது தெசலோனிக்கா வந்து ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கமர்ஷியல் சிட்டி. நிறைய அந்த வணிகம் சம்மந்தப்பட்ட வணிகம் செய்யக்கூடிய ஒரு பகுதி, ஒரு நகரம் தான் இந்த தெசலோனிக்கா நகரம். இது எப்போ ஏற்படுத்தப்பட்டது? கிமு ஆண்டவர் இயேசுவுக்கு 316 வருஷம் முன்னாடி, கிமு 316 இந்த சிட்டியை வந்து மாசிதோனியாவினுடைய ஒரு தலைநகரமாக கிரீஸ் நாட்டுக்கு வடக்கில் இருக்கக்கூடியது இது வந்து ஏற்படுத்துகிறாங்க. கிமு 146 இது வந்து ரோமையர்களினுடைய மாசிதோனியாவினுடைய ஒரு தலைநகரமாக அந்த தெசலோனிக்காவை மாற்றுறாங்க அன்பர்களே. ஸோ இது வந்து இதில் வந்து துறைமுகமும் இருக்குது, ஏஜியன் சி அப்படின்னு சொல்லிட்டு துறைமுகமும் இருக்கிறதுனால இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பகுதியாக இருந்திருக்கு அன்பர்களே. அது மட்டும் இல்லை, இவ்வளோ ஃபேமஸாக இருந்தால் என்ன இருக்கும்? அங்கே சிலை வழிபாடுகள் நிறையா இருக்கும் அன்பர்களே தெசலோனிக்காவில். அங்கே வந்து ஒரே ஒரு அட்லீஸ்ட் ஒரு தொழுகை கூடமாவது இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அங்கே யூதர்களும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதை யார் இந்த திருச்சபையை உருவாக்கினா? அன்பதிலே புனித பவுல் தான் அவருடைய 2வது தூதுவரை பயணத்தின் போது சீலாவோடும் திமோத்தியோடும் சேர்ந்து இந்த இந்த திருச்சபை வந்து கிபி 50களில் இதை வந்து ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ஞாபகம் இருக்கா, திருத்தூதர் பணி 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். ஃபஸ்ட்டு இவங்க நிறைய வாரங்கள் வந்து இந்த தொழுகை கூடங்களில் வந்து இவங்க கற்பிக்கிறாங்க, யூதர்கள் மனமாடுறாங்க, கிரேக்கர்களும் மனமாடுறாங்க, நிறைய பெரிய இடத்து பெண்களும் மனமாடுறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு ஒரு சில பேருக்கு கோவம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தெசலோனிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்திடுறாங்க. அது வந்து அங்கேருந்து இவங்களை வந்து வெளியேற வைக்கிது. ஸோ தெசலோனிக்கா அந்த நாட்டை விட்டுட்டு வெளியே. ஸோ அதுக்கப்புறம் போய் இவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் திருச்சபை கடும் துன்பத்துக்குள்ளாக்கப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திருச்சபைக்கு தான் இவர் வந்து அவங்கள ஊக்கப்படுத்துகிற மாதிரி இந்த கடிதத்தை எழுதுகிறார் நண்பர்களே. ஏன்னா அவங்க சிலை வழிபாடை விட்டுட்டு கிறிஸ்தவத்துக்குள்ளே வராங்க, அதை வந்து நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த கடிதத்தினுடைய பர்பஸும் இதனுடைய தீம்ஸு, இதனுடைய மைய கருத்தும் இதனுடைய முக்கிய சாராம்சமும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம அதில் இது வந்து ஒரு பாஸ்டோரல் லெட்டர் அப்படின்னாங்க. அப்படின்னா ஒரு ஆடுகளுக்காக எழுதக்கூடிய ஒரு அறிவுரை கடிதம் அப்படின்னு சொல்லி இதை பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ இது வந்து ரீசெண்டாக மனம் மாறியவர்கள் திடீர்னு ஆயர்கள் விட்டுட்டு வெளியேறப்படுகிறார்கள். ஏன்னா அவங்கள கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, இவங்க வெளியேற்றப்படுகிறார்கள். அப்போது தனியாக தவிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு திருச்சபைக்கு எழுதப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு கடிதம் தான் இது அன்பர்களே.
ஸோ புனித பவுல் வந்து உடல் அளவில் அவங்கள விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவங்க விட்டு திரும்பி வந்து அவங்கள பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு திருமுகம். ஸோ அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு, அவங்கள இன்னும் தூய்மையாக அன்போடு இருக்கிறதுக்காகவும், இந்த துன்பத்துக்கு மத்தியில் அவங்களுடைய உயிர்த்தெழுதலை நினைவூட்டி ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்க சொல்லியும், நடுவில் நிறைய மகிழ்ச்சியும் நன்றியும் உற்சாகமும் தெரிவிக்கக்கூடிய பகுதிகள் நிறையா இன்றைக்கி இந்த கடிதத்தில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லை, புனித பவுல் வந்து இந்த தெசலோனிக்கர்களை வந்து பாராட்டுவார் அவங்களுடைய இறையியல் பண்புகளுக்காக. ஸோ அதுவும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இது வந்து மோஸ்ட்டாக இதை வந்து ஒரு பர்சனலான லெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பர்சனலாக புனித பவுல் எழுதின ஒரு கடிதம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதனால் இதில் டீச்சிங்ஸ் இருக்கும், பட் ஆனால் மோஸ்ட்டாக ஒரு தனிப்பட்ட ஒரு பகிர்வு தான் இருக்கும். ஒரு போதனைகள்னு பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். முதல்ல இப்போ ரோமியர்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ஃபுல்லாக போதனைகள் தான், கொரிந்தியர் ஃபுல்லாமே டீச்சிங் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனிப்பட்ட ஒரு மனசுலேருந்து ஒரு பகிர்ந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு முறையாவது ஒரு அதிகாரத்திலேயாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை பற்றி அவர் சொல்லிடுவார் இந்த தெசலோனிக்கருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் முதல்ல. ஸோ இது வந்து தெசலோனிக்கர்களுக்கு ஒரு பலத்தை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது. அது மட்டும் இல்லை, அவங்க புனித பவுல் சொல்லுவார், ஆண்டவர் திரும்பி வரும்போது நாங்கள் உங்களை குறித்து கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி புனித பவுல் கூறுவதை நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. அது மட்டும் இல்லை, கடவுள் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் உங்களையும் உயிர்த்தெழ வைப்பார், அதனால் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு புனித பவுல் வந்து சொல்ல போகிறார் நண்பர்களே. இன்றைக்கி இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த தெசலோனிக்கரினுடைய இந்த திருமுகத்தில். குறிப்பாக இன்றைக்கி 1ஆம் அதிகாரத்தில் நண்பர்களே இந்த இறையியல் பண்புகள்னு சொன்னோம் இல்லையா, நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். தியாலஜிக்கல் வர்ச்சூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் கார்டினல் வர்ச்சூஸ் 4 இருக்குது, முக்கியமான நற்பண்புகள் 4 இருக்குது. விவேகம் அல்லது ப்ரூடன்ஸ், அதுக்கப்புறம் ஃபார்ட்டிடியூட் திடம். ப்ரூடன்ஸ் அப்படின்றது ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான அந்த வழி நமக்கு தெரியுதுன்னா அது வந்து அந்த முன்மதின்னு சொல்லுவோம், இல்லைனாக்கா விவேகம்னு சொல்லலாம், ப்ரூடன்ஸ். அதுக்கப்புறம் ஃபார்ட்டிடியூடுன்றது ஒரு திடம், கஷ்டமான விஷயங்களை எடுத்து செய்கிறது. இப்போ ஒரு ஜெபிக்கிறது, ஒரு காலையில் எந்திரிக்கிறது, இல்லை நைட்டு வந்து முழிச்சது ஜெபிக்கிறது. ஸோ இந்த உடல் கஷ்டத்தை ஏற்றுக்கிறது ஃபார்ட்டிடியூட். 3வது பார்த்திங்கனாக்கா டெம்பரன்ஸ். டெம்பரன்ஸ்னால் நிதானம். இப்போது இன்பங்கள், உடலின் இன்பங்கள் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். தூக்கமாக இருக்கலாம், இல்லை சாப்பாடாக இருக்கலாம், இல்லை இச்சையாக இருக்கலாம். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே இதெல்லாம் நல்லது தான். தூக்கம், சாப்பாடு, உறவுகள், தாம்பத்திய உறவுலாம் வந்து தப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம் கடவுள் கொடுத்தது. ஆனால் இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒரு லெவலில் வைக்கிறோமா, இல்லை அது கட்டுக்கடங்காமல் போகுதா? ஸோ அந்த எல்லா ப்ளஷர்ஸையும் மாடரேட் பண்ணுறது தான் டெம்பரன்ஸ். ஸோ ப்ரூடன்ஸ், ஃபார்ட்டிடியூட், டெம்பரன்ஸ் 3 விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். 4வது ஜஸ்டிஸ் அன்பர்களே. ஸோ ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதி, மற்றவர்களுக்கு உரியதை அவங்களுக்கு கொடுக்கறது தான் அந்த ஜஸ்டிஸ். ரெண்டரிங் வாட் இஸ் டியூ டு அதர்ஸ். இப்போ மற்றவங்களுக்கு ஒரு பணம் இருக்குது, நம்ம திருப்பி தரணும்னா அந்த பணத்தை கொடுக்கணும். மற்றவங்களுக்கு மரியாதை இருக்கா, அந்த மரியாதையை கொடுக்கணும். மாண்பு இருக்கா, மாண்பை கொடுக்கணும். ஸோ மற்றவங்களுக்குரியதை கரெக்டாக மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த ஜஸ்டிஸ்ன்ற இந்த பண்பு. ஸோ நீதி, திடம், ஒரு மாதிரி நிதானம், டெம்பரன்ஸ், அதுக்கப்புறம் விவேகம். இந்த 4 வந்து கார்டினல் வர்ச்சூஸ் அப்படின்வாங்க, முக்கியமான நற்பண்புகள். இதை விட உயர்ந்தது தான் இறையியல் பண்புகள், தியாலஜிக்கல் வர்ச்சூஸ், இறையியல் நற்பண்புகள். அப்படின்னா அது தியாலஜிக்கல் வர்ச்சூஸ் இதுதான் இந்த 3 அன்பந்தங்களே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புனித பவுலும் சொன்னார். 1 கொரிந்தியர் 13 நம்ம பார்த்தோம். விசுவாசம், எதிர்நோக்கு, அன்பு, ஃபெய்த், ஹோப், சேரிட்டி. ஸோ இன்றைக்கி இப்படி இந்த பவுல் வந்து தெசலோனிக்கர்களுக்கு இந்த 3மே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இன்றைக்கி அவங்கள வந்து பலப்படுத்துகிறாங்க. அதில் நம்ம ஜெபமாலை ஜெபிக்கும் போது அந்த 3 மணிகள் இருக்குது தெரியுமா, ஸ்டார்டிங்கில் அந்த 3 மணிகளில் இதை தான் நம்ம வந்து மாதாக்கிட்ட கேட்போம். இது பாரம்பரியமாக பார்த்தோன்னாக்கா, தந்தையாம் இறைவனிடமிருந்து விசுவாசம், மகனாம் சுதனாகி ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தும் விதமாக தேவமாதாவை வந்து
எப்படி நம்ம சொல்லுவோம்னா, தந்தைக்கு மகளாக இருக்கிற தேவமாதாவே எங்களுக்கு விசுவாசம் என்ற வார்த்தை பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்புறம் மகனுக்கு தாயாக இருக்கிற தேவமாதாவே எங்களுக்கு எதிர்நோக்க பெற்றுட்டாங்க, ஹோப்பை எங்களுக்கு தாங்க. அதுக்கப்புறம் தூய ஆவியானவரின் துணைவியராக இருக்கக்கூடிய, ஸ்பௌஸாக இருக்கக்கூடிய தேவமாதாவே எங்களுக்கு சேரிட்டி, அன்பு, தெய்வ ஸ்நேகம் அப்படின்ற அந்த ஒரு நற்பண்பை, இறையல் பண்பை எங்களுக்கு பெற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஸோ அந்த 3 மணிகளை இனிமேல் நம்ம ஜெபிக்கும் போது நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, ஃபெய்த், ஹோப், சேரிட்டி, இந்த 3 கேட்டு நம்ம ஜெபிக்கலாம். ஸோ அதை இன்றைக்கி தெசலோனிக்கர்கள்ட்ட இருக்குன்னு சொல்லி இப்போ இந்த பவுல் அவங்கள வந்து பாராட்டுவார். அதேபோல் 2ஆம் அதிகாரத்தில் வந்து எப்படி நம்ம வந்து துன்பங்களுக்கு மத்தியில் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, எப்படி பவுலால் இருக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இவ்வளோ எதிர்ப்புகள் மத்தியிலையும் தெசலோனிக்கரில் அவரை போட்டு ட்ரெஸ்ஸை அவுத்து அவரை வந்து அசிங்கப்படுத்தி இகழ்ந்து அவரை அனுப்புகிறாங்க. ஆனாலும் அவர் போய் தைரியமாக எப்படி நற்செய்தி அறிவித்தார், அந்த சீக்ரெட் இன்றைக்கி அவர் சொல்லுவார் 2ஆம் அதிகாரத்தில். எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு திருச்சபை மேலே அப்படின்றதையும், இப்படி தான் ஒரு ஆயர் இருக்கும் நான் முதல்ல. ஏன்னா ஆண்டவருடைய உள்ளம் அப்படி தான் இருந்துச்சு. அதான் பவுல் சொல்ல முடியுது, அவரால் தைரியமாக கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அன்புனால நான் அவங்கள அன்பு செய்கிறேன்னு. நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா? நம்மளே ஐ எம் லவ்விங் யூ வித் த லவ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாரை, நம்ம கணவனை பார்த்தோ, இல்லை மனைவியை பார்த்தோ, பிள்ளைங்களை பார்த்தோ, அப்பா அம்மாவை பார்த்தோ சொல்ல முடியுமா? நான் ஆண்டவர் இயேசு உன்னை எப்படி அன்பு செய்கிறாரோ அந்த மாதிரி நான் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படின்னா அவ்வளோ பியூராக, அவர் தன்னலம் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், அந்த 1 கொரிந்தியர் 13 அன்புக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி பண்ண முடியுமா? அந்த மாதிரி பண்ணியிருக்காரு புனித பவுல். பண்ண முடியும், நம்மளால் இல்லைனாலும் ஆவியானவருடைய துணையினால் பண்ண முடியும். 3ஆம் அதிகாரம் பாருங்கள் நண்பர்களே. புனித பவுல் வந்து இன்றைக்கி தீமோத்தேயுவை வந்து அனுப்புகிறார் தெசலோனிக்கர்களுக்கு, அவங்களை உதவி செய்கிறதுக்கும் அவங்களை பலப்படுத்துறதுக்கும். திரும்பி தீமோத்தேயு வந்து பவுல்கிட்ட நல்ல செய்தியை கொண்டு வர, தெசலோனிக்கர் இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி அவருடைய கடிதத்தில் அவர் பகிர்ந்துக்கிறத பார்ப்போம் நண்பர்களே. சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையம் யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சூதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். பேதுரு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 3. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல. மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாயிருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலையுயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறுதான் தங்களை அணி செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்றழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாதிருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்வியராயிருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். இறுதியாக நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள். மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கிக் கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாள்களை காணவும் விரும்புவோர் தீச்சொல்லி நின்று தம் நாவை காத்துக்கொள்க. வஞ்சக மொழியை தம் வாயை விட்டு விலக்கிடுக. தீமையை விட்டு விலகி நன்மை செய்க. நல்வாழ்வை நாடி அதை அடைவதிலே கருத்து கொள்க. ஏனெனில் ஆண்டவரின் கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. நன்மை செய்வதில் நீங்கள் ஆர்வமுடையவர்களாயிருந்தால் உங்களுக்கு தீமை செய்ய போகிறவர் யார்? நீதியின் பொருட்டு துன்புற வேண்டியிருப்பினும் நீங்கள் பேறு பெற்றவர்களே. யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனங்கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாயிருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடிருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாள்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன்னடையாளம். இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல. அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பளிக்கிறது. அவர் வானதூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். பேதுரு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 4. எனவே கிறிஸ்து தம் ஊனுடலில் துன்புற்றார். அப்பொழுது அவர் கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் படைக்கலமாக பூண்டு கொள்ளுங்கள். ஊனுடலில் துன்புறுவோர் பாவத்தை விட்டுவிடுகின்றனர். அவர்கள் தங்கள் ஊனுடல் வாழ்வின் எஞ்சிய காலமெல்லாம் மனிதருடைய தீய நாட்டங்களுக்கு இசையாமல் கடவுளின் திருவுளப்படி வாழ்கின்றார்கள்.
பிற இனத்தினர் செய்ய விரும்புவதையெல்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் செய்து வந்தது போதும். அப்பொழுது நீங்கள் காமவெறி, இச்சை, மதுமயக்கம், களியாட்டம், குடிவெறி, வெறுப்புக்குரிய சிலை வழிபாடு ஆகியவற்றில் காலத்தை கழித்தீர்கள். இப்போதோ நீங்கள் அவர்களோடு சேர்ந்து அத்தகைய தாறுமாறான வழிகளில் நடப்பதில்லை. இதை அவர்கள் கண்டு வியப்படைகிறார்கள். இதனால் உங்களை பழிக்கிறார்கள். ஆனால் உயிருள்ளோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பளிக்க ஆயத்தமாயிருப்பவருக்கு அவர்கள் கணக்கு கொடுப்பார்கள். இறந்தோர் ஊனுடலில் மனிதருக்குரிய தீர்ப்பு பெறுவர், ஆவியில் கடவுளுக்குரிய வாழ்வு பெறுவர். இதற்காகவே இறந்தோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கிவிட்டது. எனவே இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறு கட்டுப்பாடோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்கும். முணுமுணுக்காமல் ஒருவருக்கொருவர் விருந்தோம்புங்கள். நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருட்கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல் இருக்கட்டும். ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார். அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, துன்பத் தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்துவிட்டதென வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேரோகை கொள்வீர்கள். கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். ஆனால் உங்களுக்கு வரும் துன்பங்கள் நீங்கள் கொலைஞராகவோ, திருடராகவோ, தீமை செய்பவராகவோ, பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ இருப்பதால் வந்தவையாயிருக்கக்கூடாது. மாறாக நீங்கள் கிறிஸ்தவராயிருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படலாகாது. அந்த பெயரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள். ஏனெனில் தீர்ப்புக்கான காலம் கடவுளின் வீட்டாரிடத்தில் தொடங்கிவிட்டது. நம்மிடையே அது முதலில் தொடங்குகிறதென்றால் கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரே மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? ஆகவே கடவுளின் திருவுளப்படி துன்பப்படுகிறவர்கள் நன்மை செய்வதில் நிலைத்திருந்து படைத்தவரிடம் தங்களை ஒப்படைப்பார்களாக. அவர் நம்பத்தக்கவர். பேதுரு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 5. கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் ஆட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன ஓப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாயிருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது
அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 1. தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்க சபைக்கு பவுலும் சில்வானும் திமோத்தேயுவும் எழுதுவது. உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கியிருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம். கடவுளின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல்லளவில் அன்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம். உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். மிகுந்த வேதனை நடுவிலும் நீங்கள் தூய ஆவி அருளும் மகிழ்வோடு இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள். இவ்வாறு எங்களைப் போலவும் ஆண்டவரைப் போலவும் நடப்பவரானீர்கள். மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் உள்ள நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் முன்மாதிரி ஆனீர்கள். எப்படியெனில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள்.
நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். இவ்வாறு நீங்கள் வானினின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்தை உயிர்த்தெழச் செய்தார். தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 2. சகோதர சகோதரிகளே, நாங்கள் உங்களிடம் வந்த நோக்கம் வீணாகவில்லை என்பது உங்களுக்கே தெரியும். உங்களிடம் வரும் முன்பே பிலிப்பி நகரில் நாங்கள் துன்புற்றோம், இழிவாக நடத்தப்பட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். இருப்பினும் பெரும் எதிர்ப்புக்கிடையில் கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க நம் கடவுளிடமிருந்து துணிவு பெற்றோம். எங்கள் அறிவுரைகள் தவற்றையோ கெட்ட எண்ணத்தையோ வஞ்சகத்தையோ அடிப்படையாக கொண்டவை அல்ல. நாங்கள் தகுதியுடையவர்கள் என கருதி நற்செய்தியை கடவுளே எங்களிடம் ஒப்படைத்தார். அதற்கேற்ப நாங்கள் பேசுகிறோம். மனிதர்களுக்கு அல்ல, எங்கள் இதயங்களை சோதித்தறியும் கடவுளுக்கே உகந்தவர்களாயிருக்க பார்க்கிறோம். நாங்கள் என்றும் போலியாக உங்களை புகழ்ந்ததே இல்லை. இது உங்களுக்கு தெரிந்ததே. போதனை என்னும் போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை. இதற்கு கடவுளே சாட்சி. கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் என்னும் முறையில் நாங்கள் உங்களிடம் மிகுதியாக எதிர்பார்த்திருக்க முடியும். ஆனால் மனிதர் தரும் பெருமையை உங்களிடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ நாங்கள் தேடவில்லை. மாறாக நாங்கள் உங்களிடையே இருந்தபொழுது தாய் தன் குழந்தைகளை பேணி வளர்ப்பது போல் கனிவுடன் நடந்து கொண்டோம். இவ்வாறு உங்கள் மீது ஏக்கமுள்ளவர்களாய் கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமன்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாயிருந்தோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் அன்புக்குரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். அன்பர்களே, நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி எங்கள் பிழைப்புக்காக ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, கடவுளும் சாட்சி. ஒரு தந்தை தம் பிள்ளைகளை நடத்துவது போல உங்களை நடத்தினோம். தம்முடைய ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற உங்களை அழைக்கும் கடவுளுக்கு ஏற்ப நடக்குமாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கினோம். உங்களை ஊக்குவித்தோம், வற்புறுத்தினோம். இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவையே. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாது நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தைதான். அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகிறது. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் உறவில் யூதேயாவில் வாழும் கடவுளின் சபைகளுக்கு நேர்ந்தது போலவே உங்களுக்கும் நேர்ந்தது. யூதர்களால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டது போலவே நீங்களும் உங்கள் சொந்த இனத்தாரால் துன்புறுத்தப்பட்டீர்கள். அந்த யூதரே ஆண்டவராகிய இயேசுவையும் இறைவாக்கினரையும் கொன்றார்கள், எங்களையும் துரத்திவிட்டார்கள். அவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்கள் அல்ல, மனித இனத்திற்கே எதிரிகள். ஏனெனில் பிற இனத்தார் மீட்பு பெறுமாறு நாங்கள் அவர்களிடம் பேசுவதை தடுக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் தங்கள் பாவங்களை என்றும் பெருக்கிக் கொண்டே போகிறார்கள். இறுதியில் கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்துவிட்டது. அன்பர்களே, நாங்கள் உள்ளத்தால் அல்ல, உடலால் மட்டுமே உங்களை விட்டு சிறிது காலம் பிரிந்து தவித்தோம்.
உங்கள் முகத்தை காண பேராவலோடு ஏங்கியிருந்தோம். ஆகையால் நாங்கள் உங்களிடம் வர விரும்பினோம். அதிலும் பவுலாகிய நான் ஒரு முறை அல்ல, இருமுறை உங்களிடம் வர திட்டமிட்டேன். ஆனால் சாத்தான் எங்களை தடுத்துவிட்டான். நம் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது அவர் முன் உங்களைத்தானே நாங்கள் எதிர்நோக்கி இருக்க போகிறோம். நீங்கள் தானே எங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையோடு சூடப்போகும் வெற்றி வாகையுமாய் இருக்க போகிறீர்கள். உங்களைத் தவிர வேறு யார் இருக்க முடியும்? ஆம், உங்களால் தான் எங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 3. ஆகவே இந்த பிரிவை எங்களால் தாங்க முடியாமல் போனதால் நாங்கள் ஏத்தென்ஸ் நகரில் தனிமையாக இருக்க முடிவு செய்தோம். நம் சகோதரரும் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும் கடவுளின் உடன் உழைப்பாளருமாகிய திமோத்தேயுவை உங்களிடம் அனுப்பினோம். நீங்கள் படும் துன்பங்களால் எவரும் மனம் தளர்ந்து போகாதவாறு உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி உங்களை ஊக்குவிக்க அவரை அனுப்பினோம். துன்பங்கள் வந்தே தீரும் என்பது உங்களுக்கு தெரியும். நாம் துன்பப்படத்தான் வேண்டும் என்று நாங்கள் உங்களோடு இருந்தபொழுதே உங்களுக்கு சொன்னோம். அவ்வாறே நடந்திருக்கிறது. இதுவும் உங்களுக்கு தெரியும். ஆகவே நமது பிரிவை தாங்க முடியாமல் உங்கள் நம்பிக்கையை பற்றி அறிந்து கொள்ள திமோத்தேயுவை அனுப்பினேன். ஏனெனில் சோதிப்பவன் உங்களை சோதனைக்குட்படுத்திவிட்டானோ என்றும் அதனால் எங்கள் உழைப்பு வீணாகிவிட்டதோ என்றும் அஞ்சினேன். ஆனால் இப்பொழுது திமோத்தேயு உங்களிடமிருந்து திரும்பி எங்களிடம் வந்துவிட்டார். உங்களுடைய நம்பிக்கையையும் அன்பையும் குறித்து நல்ல செய்தி சொன்னார். நாங்கள் உங்களை காண ஏங்குவது போல நீங்களும் எங்களை காண விழைவதாகவும் எப்பொழுதும் எங்களை அன்போடு நினைவு கூறுவதாகவும் அறிவித்தார். ஆகையால் அன்பர்களே, எங்கள் இன்னல் இடுக்கண்கள் நடுவிலும் உங்களது நம்பிக்கையை கண்டு உங்களால் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். நீங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருக்கிறீர்கள் என்று அறிந்ததும் எங்களுக்கு உயிர் வந்தது. நம் கடவுள் முன்னிலையில் உங்களால் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக உங்கள் பொருட்டு எத்தகைய நன்றியை அவருக்கு கைமாறாக காட்ட இயலும்? நாங்கள் உங்கள் முகத்தை காணவும் உங்கள் நம்பிக்கையில் குறைவாக உள்ளவற்றை நிறைவாக்கவும் அல்லும் பகலும் மிகுந்த ஆர்வமுடன் மன்றாடுகிறோம். இப்பொழுது நம் தந்தையாம் கடவுளும் நம் ஆண்டவராம் இயேசுவும் உங்களிடம் வருவதற்கான வழியை எங்களுக்கு காட்டுவார்களாக. உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. நீதிமொழிகள், அதிகாரம் 30. அட்டைப்பூச்சிக்கு தா தா என கத்தும் 2 புதல்வியர் உண்டு. ஆனால் தனியாத 3 உண்டு. போதும் என்று சொல்லாத 4வது ஒன்றும் உண்டு. அவை பாதாளம், மலடியின் கருப்பை, நீரை அவாவும் வறண்ட நிலம், போதும் என்று சொல்லாத நெருப்பு ஆகியவையே. ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஆண்டவரே, இன்னும் 12 நாட்கள் தான் இருக்குது. இது வரைக்கும் வழி நடத்தி எங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்காக, ஒரே குடும்பமாக எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நிறைய பேருடைய உள்ளங்களை தொட்டு கொண்டிருப்பதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்று நாங்கள் வாசிக்க கேட்டது போல் எங்களே நாங்களை தாழ்த்தி கொண்டு உங்களுடைய கரத்தின் கீழே, வல்லமையான கரத்தின் கீழே எங்களே நாங்கள் தாழ்த்தி கொள்கிறோம் ஆண்டவரே. இதன் வழியாக எங்களை விழுங்க சுத்தி கொண்டிருக்கும் சாத்தானை
எதிர்த்து நின்று அவனுடைய தலையை உங்களுடைய அருள்னால நசுக்க எங்களுக்கு அருள் தாருமாப்பா. நாங்கள் எதை குறித்து நீ கவலைப்பட மாட்டோம், ஏன்னா நீங்கள் எங்களை குறித்து கவலையாக இருக்கீங்க. அப்போ எங்களுடைய கவலை ஒன்று தான், உங்களை நாங்கள் இன்னும் எப்படி அதிகமாக அன்பு செய்யணும், இன்னும் எப்படி முழு உள்ளத்தோடு உங்களை அன்பு செய்யணும். இதை மட்டுமே எங்களுடைய ஒரு ஒரு கவலையாக வைத்துக்கொள்ள எங்களுக்கு அருள் தாருமாப்பா. அம்மா, உங்களுடைய ஒரே ஒரு எண்ணம், உங்களுடைய இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தப்பையும் சரி, நீங்கள் இப்போ விண்ணகத்தில் இருக்கும்போதும் உங்களுடைய உள்ளத்தில் இந்த ஒரு கவலை தான் இருந்துச்சுமா, நான் எப்படி ஆண்டவர் இயேசுக்கு இன்னும் ஏற்புடையவராக இருக்க முடியும், தந்தைக்கும் ஆவியானவருக்கும் எப்படி நான் இன்னும் ஒத்துழைக்க முடியும். உங்களுடைய ஒரே கவலையெல்லாம் அதுதாம்மா. அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்கம்மா. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். முதல்ல இன்றைக்கி பாருங்கள், 1 பேதுருவில் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் பாருங்கள். நம்ம எப்படி நம்மளுடைய வீட்டில் இருக்கவங்கள, இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்லை நம்ம வேலை செய்கிற ஆட்களை கன்வெர்ட் பண்ணலாம், மனம் மாற்றலாம். மதம் மாற்றுறதில்லை, மனம் மாற்றுறதை பற்றி பேசுகிறோம், பாவத்தில் இருந்து. ஸோ எப்படி ஒன்று ஜெபிக்கலாம், அவங்களுக்காக உபவாசம் இருந்து உடல் வருத்தல்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்காக ஒப்பு கொடுக்கலாம். இன்னொன்று பாருங்கள், அவர் சொல்கிறாரு புனித பேதுரு, திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள், இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காது இருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். அப்பொழுது வார்த்தையே தேவைப்படாது. முதல்ல அவள் பேசவே தேவையில்லை, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்து குடும்பத்தில் இருக்கவங்க மனமாறுவாங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்களேன். கோவப்படாமல் பணிஞ்சு போகிறது, தாழ்த்து போகிறது, தாழ்ச்சியோடு நடந்துக்கிறது, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தொண்டராக இருக்கிறது, இப்படிலாம் இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுடைய நல்ல நடத்தையினால் அவங்க கவரப்பட்டு, ஏன்னா இப்படி இருக்காங்க, இவ்வளோ தூய்மையாக வாழ்கிறாங்க, அப்படின்னா இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பைபிளில், அப்படின்னா இவங்க ஜெபமாலை ஜெபிச்சு இப்படி மாறிட்டாங்களே, அப்படின்னா இருக்குது அந்த ஜெபமாலையில். இப்படி கேட்கணும் முதல்ல. அப்படி யார் இந்த ஏசப்பா, யார் இந்த கிறிஸ்தவர்கள்? இப்படி கேட்க வைக்கணுமா, இப்படி நம்மளை ஆண்டவரை தேட வைக்கணுமா? அப்போ வார்த்தையே தேவைப்படாதுன்றார் புனித பேதுரு. அதுக்கப்புறம் பாருங்கள், 3-4 வசனங்கள் அன்பர்களே, இதுக்கு எந்த ஒரு விளக்கமுமே கொடுக்க தேவை. பாருங்கள், தெளிவாக சொல்லிட்டார். முடியை அழகுபடுத்துதல், அஃப்கோர்ஸ் நம்ம அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்காக பிஞ்ச தலையோடு போகணுன்னு சொல்ல வரல அன்பர்களே. அதுக்கு நிறையா பேர் பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. என் ஆண்களுக்கு கூட முடியை அழகுபடுத்துறது பாருங்களேன், நம்ம எல்லாருக்குமே இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு முடியில் தான் அழகு இருக்குது. ஆண்களுக்குமே கூட இது ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது, முடியை அழகுபடுத்துதல். புனித லோயல் அன்னாசியார் அதனால தான் 10 மாதம் அவர் முடியை வெட்டவே இல்லை, அவர் நகத்தை வெட்டவே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் முடியை அவ்வளோ அழகாக அதை அவர் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாராம் புனித லோயல் அன்னாசியார். இப்போ அதுக்கு ஆஜரே காந்தரா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நடக்கிறாரு. எனக்கு கேவலமாக பார்க்கட்டும், புரியுங்களா முதலே? இப்போ ஏன்னா ஒரு பக்கம் லெஃப்டில் இப்போ வளைச்சிட்டாரு ஆன்மாவை, ஓவராக அழகுக்கு இடம் கொடுத்து வளைச்சிட்டாரு. இப்போ இப்போ என்னை அப்போ அந்த மாதிரி இப்போ என்னை யாராவது அசிங்கமாக பார்த்தாங்கன்னா அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாதுன்ற லெவலுக்கு ஒரு 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 வல்னரபிலிட்டிக்கு போயிட்டா இருப்பாருங்க அவங்களுடைய ஆன்மா. இப்போ என்ன பண்ணுறாரு, அதிலிருந்து இந்த பக்கம் வெளியே வராரு, ரைட் சைடு வளைக்கிறாரு ஆன்மாவை. அப்போ தான் அது நேருக்கு வரும், நடுநிலை வரணுமா. அப்போ எப்பயுமே புனித லோயல் சார் அசிங்கமாக பிச்சைக்காரர் மாதிரி இருந்தாரா? இல்லை, ஒரு 10 மாதம் பிச்சைக்காரர் மாதிரி இருந்தார். ஏன் தெரியுமா? அந்த அசிங்கத்தை படும்போது அந்த ஆன்மா அந்த அழகு தேடிக்கிட்டு இருக்கு பாருங்க, சுய கௌரவத்தை தேடிகிட்டு இருக்கு பாருங்க, அதுலேருந்து விடுபட்டுரும். அப்போ நடுவில் வந்துடும். ஸோ ரைட்டில் வளைச்சாதான், எந்த டைரெக்ஷனில் போனோமோ அதுக்கு எதிர் திசையில் போனால் தான் நடுநிலைக்கு நம்ம வர முடியும். ஸோ முடியை அழகுபடுத்துதல் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு முதல்ல. அப்போ நம்ம பெண்கள் கவனமாக இருக்கணும், ஆண்கள் குறிப்பாக பெண்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், பொன் நகைகளை அணிதல். அன்பர்களே, சவுத் சைடு, தமிழ்நாட்டில் சவுத் சைடில் குறிப்பாக, மற்ற இடங்கள்ல எனக்கு தெரில,
ஐ மீன் உலகம் ஃபுல்லாமே பார்த்தோன்னா இந்த அளவுக்கு இந்த நகையை போடுறது வந்து அந்த தென் தமிழகத்தில் தான் இது ரொம்ப பரவலாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு 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 அது ஒரு அது ஒரு ப்ரைடு, அது அவங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக போயிடும். ஓகே இது வந்து நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது, நம்ம நம்மளுடைய அந்த பாரம்பரியத்தில் இருக்குது. என்ன பண்ணலாம்? அனந்தர்லி வி ஆர் லெஃப்ட் வித் அ சாய்ஸ். நமக்கு ஒரு முடிவெடுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வரணும்னு சொல்ல வரல. எனக்கு தெரிஞ்ச நிறைய பெண்கள் இருக்காங்க அனந்தர்லி. ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கமுள்ள பெண்கள். அவங்க டீச்சர்ஸாக இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸாக இருக்காங்க. ஆனாலும் கூட அவ்வளோ எளிமையாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரேராக பட்டு புடவை, ரொம்ப ரேராக வந்து பாருங்கள், அவர் என்ன சொல்ல, ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல. அப்போது முடி, நகை, ட்ரெஸ்ஸு 3ல் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு நம்ம அந்தவர்களே. ஸோ அவங்களாம் எனக்கு தெரிஞ்ச அந்த பெண்கள்லாம் ரொம்ப ஒரு வளையல் போடுவாங்க, ஒரே ஒரு ஐ மீன் ஒரு வாட்ச், ஒரே ஒரு ரிங் இருக்கும், அதுவும் அந்த திருமண ஒரு மோதிரமாக இருக்கும். ஆண்களுக்குமே இந்த மோதிரத்தில் இந்த செயின் போட்டுரு அப்படி வெளியே இந்த செயின் அந்த சங்கிலி வெளியே தொங்க போடணும். கேவலமாக இருக்குது. எதுலெல்லாம் ப்ரைடு இருக்கு பாருங்க. ஆனால் எப்படி அப்புறம் கிறிஸ்தவர்கள்னு சொல்ல முடியும்? இந்த வசனம்லாம் என்ன சொல்லுவோம்? அன்பாந்தர்களே, ஐ மீன் அசிசியார் மாதிரி நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போக முடியாது. எல்லாருக்குமே அந்த அழைப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி தான் அழைக்கிறாரு. ஓகே, எல்லாராலையும் இப்படி பண்ண முடியல, பட் அட்லீஸ்ட் ஒரு சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணலாமே. இப்போது எனக்கு தெரிஞ்ச பெண்கள் எவ்வளோ அழகாக இந்த மாதிரி மேக்கப்பே போட்டதில்லை, ஒரு தடவை கூட லிப்ஸ்டிக் போட்டதில்லை, ஒரு தடவை கூட கண்ணுமே வச்சதில்லை. சிம்பிளாக குளிச்சுட்டு ரொம்ப நீட்டாக முடியை வந்து வாரி அதை வந்து டிசிப்ளினாக ஒரு ப்ரெசன்டபிளாக சுத்தபத்தமாக இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அலங்கார விஷயங்களுமே அவங்க போட மாட்டாங்க அன்பந்தோழி. ஆனால் வேலைக்கு போகிறாங்க, அத்தனை பிள்ளைங்க முன்னாடி உட்காந்து டீச்சர்ஸாக நடத்துகிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க அன்பந்தோழி. அப்போ அவங்களால இருக்க முடியுதுன்னா அப்போ நம்ம ஏன் கொஞ்சம் டைம் அப்போ கோயிலுக்கு போகும்போது என்ன நடக்குது பாருங்களேன். ஒரு ஏழை வராங்க, அவங்களால அவ்வளோ நகை போட முடியல. அப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சவங்களாம் தாலி கொடி மட்டும் தான் போட்டிருப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் கழுத்தில் ஏதாவது இந்த ஃபெஸ்டிவல் டைமில் விடும். அப்படின்னா எவ்வளோ எளிமையாக இருக்காங்க பாருங்களேன். ஓகே, நகையை நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கலாம். நம்மளுடைய இப்போ நகை வேலைலாம் ஏறிக்கிட்டு இருக்குது. ஓகே, ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கலாம். பட் ஆனால் வை டோன்ட் வி ட்ரெஸ் அன்மதிலே இது வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு இம்ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு ஒத்து வராத மாதிரி இருக்கலாம். ஓகே, நீங்கள் அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் யாரை முன்மாதிரியே எடுத்துக்க போகிறீங்க? உங்கள் பக்கத்து வீட்டு ஆளுங்களை எடுத்துக்க போகிறீங்களா, இல்லை புனித சியனாவின் கெத்தரினாவை எடுத்துக்க போகிறீங்களா, புனித லீமா ரோஸை எடுத்துக்க போகிறீங்களா, புனித ஜெம்மா கல்கானி எடுத்துக்க போகிறீங்களா? இவங்க எல்லாம் பொதுநிலைகளாக இருந்தவங்க. பட் ஆனால் எவ்வளோ சிம்பிளான ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க அன்பர்களே. புனித மோனிகா, எல்லா செயின்ஸுங்களுமே யாருமே இந்த மாதிரி பகட்டான ஆடை அணிய மாட்டாங்க. இப்போது பண்டிகைக்கு வரப்போகிறோம் பாருங்கள், பகட்டான ஆடைகளை அணிய வேணான்றாரு. பட்டுப்புடவை கட்ட வேணான்னு சொல்லலை. ஓகே, ஏதாச்சும் ஒரு பண்டிகை நீங்கள் தான் கட்டுறோமா, முடிஞ்சளவு அந்த பட்டுப்புடவை வந்து சிம்பிளாக வச்சுக்கோங்க. இந்த சில பேர் வந்தாங்கன்னா கண்ணு பறிச்சுக்கிட்டு போகும், நகை கடையே நகர்ந்து வர மாதிரி இருக்கும். அவ்வளோ ஜக 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 ஜொலிக்கிறது, அடிக்கிறது, மின்றது. அன்பந்தலி ரொம்ப எளிமையான ட்ரெஸ்ஸு. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், ஏன் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறது? ஏன்னா நம்ம இந்த உலகத்தை சார்ந்தவங்க இல்லை, நமக்கு வேறு நிறைய விஷயங்கள் நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. நம்ம மனசு இனிமேல் இதில் இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகள் ஆகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாக இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. அன்மதுலே அப்போது நிறைய சிம்பிளான ட்ரெஸ்ஸை போடலாம். ஆண்களுக்கும் கூட பாருங்கள், ஓகே நல்ல ஒரு பிராண்டட் ஷர்ட் எடுக்கிறோமா, ஓகே அது நல்ல லாங் லாஸ்டிங்காக வருதா, ஃபைன் எடுங்க. பட் ஆனால் நம்ம அதை வந்து ஒரு 6-7 வருஷம் போட போகிறோமா, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக எடுக்கவே கூடாது. அது நஞ்சு போனால் தான் அடுத்து மாற்றணும். ரொம்ப மோசமாக போயிடுச்சு, அப்போ தான் அடுத்தது மாற்றணும்.
நார்மல் ஷர்ட் எடுக்கிறோமா 3 வருஷத்துக்கு நல்லாவே வரும், டெய்லி யூஸ் பண்ணோன்னாவே. ஒரு வேளை உண்மையாலுமே நம்ம வந்து வேர்வை ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ளூ கலர் ஜாப்னு சொல்லுவோம் இல்லையா, வேர்வை சிந்தக்கூடிய அளவுக்கு வேலை செய்கிறவங்க மட்டும்தான் ஓகே நம்ம வந்து அப்படின்னா நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதாவது அன்பந்தர்களே, நம்ம நிறைய பிரிந்து போன சகோதரர்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து கத்தோலிக்கர்கள்கிட்டேருந்து அவங்க கற்றுக்கணும், நம்மக்கிட்டேருந்து அவங்க கற்றுக்கணும். ஏன்னா இதெல்லாம் கிளியரான டிஸ்டிங்க்டான கத்தோலிக்க மார்க்ஸ். இதெல்லாம் வந்து மற்ற சபையில் பார்க்க முடியாது, மற்ற மதத்தில் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா நமக்கு அக்கா அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, முன்மாதிரியாக புனிதர்கள் இருக்காங்க, அவங்கள பார்த்து நம்ம வாழ்கிறோம். அவங்களுக்கு யார் முன்மாதிரியாக இருந்தால் ஆண்டவரும் தேவமாதாவும் தான், அப்போஸ்தலர்கள் தான். ஸோ புனிதர்களை பற்றி நம்ம இன்னும் வாசிக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இல்லை, நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வராதுப்பா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் இன்னும் புனிதர்களுடைய வாழ்க்கையை ஆழமாக வாசிக்கலன்னு அர்த்தம். இந்த வசனம் உங்களுக்கு நடைமுறைக்கு ஒத்து வரலன்னா நீங்கள் புனித ஜான் பாஸ்கோடைய வாழ்க்கையை வாசிங்க, புனித அசிசியாரோட வாழ்க்கையை வாசிங்க, மற்ற பெண் புனிதர்களுடைய வாழ்க்கையை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட வாங்க. உங்களுடைய மனசும் அதை நீங்கள் வாசிக்கும்போது கன்ஃபார்மாக மாறும் அன்பர்களே. நான் சொல்கிறது உங்களுக்கு பாசிபிள்னு தோணும். நீங்களும் அடுத்து மேக்கப் போட மாட்டீங்க, நீங்களும் அடுத்து ரொம்ப எளிமையான ஒரு ஆடை அணிவீங்க. நான் சொல்லல, இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு 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 ட்ரெஸ்ஸை நீங்கள் போடுவீங்க, ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸு. ஒரு நகை எக்ஸ்ட்ரா ஐயோ இது போடணுமா, இந்த சில பேர்லாம் அப்படியே இந்த கையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஏதோ ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும், ஏதோ போருக்கு போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோ பெரிய மோதிரம் ஆண்களுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ அதே மாதிரி அதில் என்ன அன்பாந்தர்களே, பிறனத்தவர்கள் தான் அப்படி இருக்கிறாங்க அன்பாந்தர்களே. அப்படியே அந்த ட்ரெஸ்ஸு அந்த வெளியே அந்த சங்கிலி அப்படி போடணும், பசங்களுக்கு அப்படி தெரியணும். அதுவும் இந்த கல்யாண டைமில் நடக்கிற ஆர்ப்பாட்டம் இருக்குது பாருங்களேன், அந்த ஒரு நாள் தான் அப்படின்ற அந்த ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ்க்காக, ஏன் அந்த ஒரு நாளும் கூட சிம்பிளாக இருந்து பார்ப்போமே, அங்கே தானே உண்மையான ஒரு கிறிஸ்தவ பண்பு இருக்குது. யார் அந்த மாதிரி இருப்பா? இறை வார்த்தை உள்ளே போய் உண்மையிலே புனிதர்களை போல் வாழணும்னு நினைக்கிறவங்க தான் அப்படி ஹீரோயிக்காக பண்ண முடியும், தனித்துவமாக யூனிக்காக பண்ண முடியும். வேறு எவனுக்குமே அந்த தில்லு இருக்காது, எந்த பொண்ணுக்கும் அந்த தில்லு வராது அன்பர்களே. அப்படி கவுண்டர் கல்ச்சரலாக எல்லா கலாச்சாரம் பக்கத்திட்டு இருக்காங்க. என்னம்மா இப்போ ரீசெண்டாக கூட பகிர்ந்துக்கிட்டாங்க என் கூட ஒருத்தவங்க, எந்த நகையுமே இல்லை பாருங்கள், அவங்களுக்கு நகை போடலன்னா அது ஒரு அசிங்கமாக பார்க்குறாங்க. ஆமாம், எதுக்கு நகை வேணும் அப்படின்னு இவங்க திருப்பி கேட்டாங்க. அதுவும் அவங்களுடைய பொண்ணை பார்த்து கேட்டாங்களாம், என்னம்மா வயசு பொண்ணு எந்த நகையுமே போடாமல் இருக்குது, எதுக்கு ஆன்ட்டி போடணும் நகை அப்படின்னு கேட்டாங்களாம். எவ்வளோ அழகாக அந்த பொண்ணு வளர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்படி இருக்கணும் நம்ம கிறிஸ்தவ பெண்கள். சரி, 7ஆம் வசனம் போல ஆனதில்லை பாருங்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியர் வலு குன்றியவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளர்களாக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போது நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். அது மாதிரி தேர் இஸ் அ லிங்க் பிட்வீன். நம்ம பாருங்களேன், ஒரு கணவன் மனைவி உறவு கரெக்டாக இல்லைன்னா உங்கள் இறைவேண்டலில் நமக்கு தடை இருக்குமா? அது மாதிரி அப்போ வலு குன்றியவர்கள் சொல்லும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, பெண்களுடைய மாரல் கேரக்டரில் தார்மீக குணாதிசயத்தை பற்றி இங்கே பேசலை புனித பவுல். அவங்களுடைய புத்தி அறிவை பற்றி இங்கே பேசலை. சொல்லப்போனால் பெண்கள் செம்மையாக படிக்கிறாங்க. இப்போ பாஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருக்குது ஆண்களை விட. நம்மளை விட நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நல்லா கான்சன்ட்ரேட்டாக இருக்க முடியும் ஆண்களை விட. அப்போ அவர் எதை சொல்கிறாரு, உடல் வலு குன்றியவர்கள். இதை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ரொம்ப ரேர் பெண்கள் அந்த பெண்கள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆண்களை விட, அது ரொம்ப ரேர். ஜென்ரலாக பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆண்களுடைய உடல் வலிமை அதிகமாக இருக்கும் பெண்களை விட. ஸோ அது இயற்கை, இது யாராலையுமே மறுக்க முடியாது. ஸோ அதை தான் புனித பவுல் சொல்கிறார். மற்றபடி அவர் புத்தியை பற்றி அவர் பேசலான்னு வந்தவர்களே. ஸோ இப்போ இந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னா இறைவேண்டல் தடைப்படுமா? அதுவும் குறிப்பாக ஒரு கணவன்களை பற்றி தான் பேசுகிறார். அப்போ நம்ம மனைவி அன்பு செய்யாமல் இருந்தால் அங்கே நம்ம செலுத்துகிற பலியை ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்க, நீ வச்சுட்டு போ, முதல்ல போய் அதை சரி பண்ணிட்டு வான்றாரு. இதை எடுத்துக்க முடியாது. ஏற்கனவே யாக்கோபு என்ன சொன்னார், நம்ம ஜெபம் தடையாக இருக்குன்னா அது காரணம் நம்ம நம்புறதில்ல, சந்தேகத்தோடு கேட்குறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 5-8 வசனங்கள்.
அப்படி இல்லையா 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறது, சுயநலத்தோடு கேட்குறோம். இல்லையா 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், நம்ம நேர்மையாளர்களாக இருக்கிறதில்ல. ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே இது வந்துடும். நம்ம வந்து மனைவி கூட கணவன் கூட இருக்கக்கூடிய உறவு சரியாக இல்லைன்னா, அப்பா அம்மா கூட இருக்கக்கூடிய உறவு இல்லைன்னா, பிள்ளைங்களோட சண்டை, அப்போ நம்மளோட இறைவேண்டலுக்கு அது தடையாக இருக்கான்னு வந்தவர்களே. என்னாலேயும் உண்மையிலுமே நான் கோவப்பட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஜெபமாலையில் முட்டி போட்டால் ஜெபிக்க முடியும், ஜெபிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் மனசு உறுத்தி எடுத்துரும், மாதா விடவே மாட்டாங்க. ஓகேன்னு அந்த ஜெபமாலை முடிக்கிறதுக்குள்ளே அவங்கள நம்மளை கன்வின்ஸ் பண்ணாமல் மாதா விடவே மாட்டாங்க. ஓகே நான் வந்து இறங்கி போகிறேன், நான் தப்பு அப்படின்னு ஒத்துக்க வச்சுருவாங்க. அப்போ தான் மனசுக்கு நிம்மதி வரும் மாதிரி. இல்லைனா அமைதியோட அடுத்த ஜெபமாலைக்கு போகவே முடியாது. இந்த ஜெபமாலையில் முடிச்சிருவாங்க மாதா. ஒரு மாதிரி எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது, நான் கோவப்பட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த ஜெபமாலை டைமில் சரி இந்த 4 மணி ஃபுல்லுமே மீதி இருக்கிற 4-10 மணிகளில் நீ அவங்களுடைய நன்மைகளை மட்டும் தான் யோசிக்கணும் அப்படின்றாங்க. மனசுக்குள்ள எனக்கு அப்படி ஒரு தாட் இருந்துச்சு. நான் அந்த 4-10 மணி முடிக்கிற வரைக்கும் அவங்க எனக்கு செஞ்ச நன்மைகளை யோசிச்சுட்டு இருந்தேன். உடனே மனசு அப்படியே அமைதியாகிடுச்சு. அந்த ஜெபமாலை முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு அமைதி, ஈஸியாக என்னால் அவங்கள மன்னிக்க முடிஞ்சு. அந்த கோவம் ஃபுல்லாக தணிஞ்சிருச்சு ஒரே ஒரு ஜெபமாலையில். ஸோ நம்ம அப்போ ஜெபிக்கிறதுக்கு தடையே இருக்குது இந்த நம்மளோட உறவு. 9ஆம் வசனம் பாருங்கள் நண்பர்களே, எல்லாமே ஆண்டவருடைய அந்த போதனைகள்லேருந்து வருது பாருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசை கூறுங்கள். ஆண்டவர் சொல்கிறார்ல, அதே தான் நற்செய்தியில். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசையை உரிமையாக்கி கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நமக்கு ஆசீர்வாதம் வரணுமா, நம்ம இதெல்லாம் செஞ்சால் தான் நடக்கும் அப்படின்றார். ஸோ ஆண்டவர்கிட்ட கேட்டதை புனித பேதுரு அப்படியே நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. 12ஆம் வசனம் பாருங்கள். எனில் ஆண்டவரின் கண்கள் நேர்மையாளர்களை நோக்குகின்றனர், அவர் செவி அவரது மன்றாட்டை கேட்கின்றனர். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. முதல்ல அப்போ பாருங்களேன், கடவுளுடைய கண்ணு நம்ம மேலே இருக்கணும், அவருடைய காது நம்ம கிட்டே இருக்கணும்னா உடைந்து உள்ளத்தோருக்கு அவர் அருகில் இருக்கிறார். அதே நேரத்தில் நேர்மையாளர்களுக்கு அவர் அருகில் இருக்கிறார். அதனால தான் நம்ம சொல்கிறோம் மாதாவுடைய ஜெபமும் புனிதர்களுடைய ஜெபமும் ரொம்ப வல்லமையானது. சரி, 15-16 வசனங்கள் பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். முதல்ல 1 பேதுரு 3:15. தொடக்க நூல் 3:15 நமக்கு என்ன தெரியும், மாதாவுடைய ஆண்டவர் இயேசுனுடைய அந்த புரோட்டோவாங்கலியம் முதல் நற்செய்தி. ஸோ அதே இந்த 3:15 இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம். 1 பேதுரு 3:15 நம்மளை குறித்து, நம்ம கத்தோலிக்க விசுவாசத்தை குறித்து யாராவது கேட்டாங்கன்னா, எதுக்குப்பா நீங்கள் இந்த ஜெபமாலையை ஜெபிச்சுக்கிட்டு பைபிள் எங்கப்பா போட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்க கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு 10 வசனம் சொல்லிடணும் பைபிளிலேருந்து. எங்கே இருக்குதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு ஏன்ப்பா ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க, நீங்கள் விசுவாசத்தை ஏற்று அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெறணும் தானேப்பா போட்டிருக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு 10 வசனம் கொடுத்துடணும். உத்தரிக்கிற ஸ்தலம்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம சொல்லிடணும். புனிதர்கள் ஏன் சுருவம் வச்சு சிலை வழிபாடு பண்ணுறீங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம சொல்லிடணும். இல்லைனா இந்த வெளிவாசிப்பு திட்டம் ஒரு ஃப்ளாப் வந்தவர்களே. 16ஆம் வசனம் பாருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். அப்போ நம்ம எப்படி சொல்லும்போது அப்படி திமிராக சொல்லக்கூடாது, பணிவோடும் மரியாதையோடையும், வித் ஜென்டில்னஸ் அண்ட் ரெவரன்ஸ் அப்படின்றார். பணிவோடு இருக்கணும், மரியாதையோடையும் சொல்லணும். உங்கள் மனசான்று குற்றமற்றதாக இருக்கட்டும். அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக இது ரொம்ப 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 இந்த அப்பாலஜெட்டிக்ஸில் ஈடுபடுற நண்பர்களே ஒரு ப்ராப்ளம். இங்கே தான் வந்து நீங்கள் தக்க விடை அளிக்கணும்னு சொல்கிறாரு தெரியுமா. தக்க விடைன்ற இடத்துல ஆங்கிலத்தில் டிஃபென்ஸ்ன்னு இருக்கணும். பி ரெடி, பி ஆல்வேஸ் ப்ரிப்பேர் டு கிவ் எ டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தக்க விடை. இப்போ இந்த பவுல் வந்து டிஃபென்ஸ் பண்ணுறாரு தெரியுமா, அவரை பற்றி தக்க விடை கொடுக்குறாரு. ஒரு தன்னை தற்காத்து கொள்கிறாரு பாருங்கள். அந்த கிரேக்க வார்த்தை அந்த இடத்துல டிஃபென்ஸுக்கு வந்து அப்பாலஜியா அப்படின்ட்டுருக்கு. அப்பாலஜெட்டிக்ஸ் அப்படின்வாங்க. அப்படின்னா நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம அவங்களுக்கு விளக்கி சொல்லி அதை வந்து நம்ம வந்து விடையளிக்கிறது. இது பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு நண்பர்களே. என்ன ப்ராப்ளம்னா, ஒரு பக்கம் கோவம் வந்துடும் அவங்க மேலே. அப்படி வரவே கூடாது. பணிவும் மரியாதையும் மிஸ்ஸே ஆகக்கூடாது. அதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன், எனக்கு ப்ராக்டிக்கலாக இப்போது தான் நானும் அதை கண்டுபிடிச்சேன் எப்படி அதில் தப்பிக்கிறது அப்படின்னாக்க, யார்கிட்டையுமே பேசிடவே கூடாது நண்பர்களே. செம்மையாக சாத்தம். நம்ம நல்லதுக்காக தான் உள்ளே ஸ்டார்ட் பண்ணுவோம், கோவத்துள்ளே போயிடுவோம். அதனால்
அவங்களுக்காக ஒரு ஜெபமாலையை ஃபுல்லாக ஒப்பு கொடுத்துட்டு, குறிப்பாக இன்னொருத்தர் யாராவது பார்ட்னர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து, அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு ஒரு 2 ஜெபமாலையாவது ஒப்பு கொடுத்துட்டு, குறைஞ்சது ஒரு ஜெபமாலையாவது ஃபுல்லாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி, அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி, அவங்களுக்கும் கோவம் வரக்கூடாது, நமக்கும் கோவம் வரக்கூடாது, ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விசுவாசத்தை ஒரு டயலாக் கூப்பிடுங்க, ஒரு டிஸ்கஷன் கூப்பிடுங்க, ஒரு கூகுள் மீட்டுக்கு கூப்பிடுங்க, ஒரு ஃபோன் காலுக்கு கூப்பிடுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜெபிக்காமல் உள்ளே போயிடவே கூடாது நண்பர்களே. 17ஆம் வசனம் பாருங்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதை மேல். முதல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு கத்தோலிக்கா, ஒரு நற்செய்தி பணியாளர் தான். அவர் பேங்க்கில் ஏதோ அவர் பேங்க்கில் வேலை செய்கிற ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அந்த பணத்தை இப்போது ஒன்றும் பொய் சொன்னால் தப்பிச்சிடலாம், மிகப்பெரிய பிரச்சனை. அது அவர் ஒன்றும் பெரிய என்ன சொல்லுது, ஏமாற்ற வேலையெல்லாம் பண்ணல. பட் ஏதோ ஒரு சின்ன டேலியில் ஏதோ ப்ராப்ளம், அந்த சின்னதாக ஒரு மாற்றிட்டா அது ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும். பட் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த வசனத்தை அவர் சொன்னார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவிழமானால் நன்மை செய்து நான் துன்புறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையை ஒத்துக்கிட்டு எல்லாத்தையும் அவர் இது பண்ணார். ஆக்சுவலாக பிரச்சனையே வராமல் கடவுள் முடிச்சுட்டார் முதல்ல. அதுமாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறைய பிரியாணத்தவர்கள் கூட அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ பொய் சொல்லி இன்டர்வியூவில் அப்படியே காமிச்சு அப்படியே பொய்யா பாருங்கள், எனக்கு அதுவுமே தேவையில்லை, இருக்கிறத நான் உண்மையோடு போவேன், ஆண்டவருக்கு திருவிழமானால் அது நடக்கட்டும். அந்த மாதிரி நம்ம உண்மையை சார்ந்து நிற்கும்போது கடவுள் தம் வானதூதர்களை அனுப்புவார் மந்தர்களை நமக்கு உதவி செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 18-20 வசனங்கள். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதி அற்றவர்களுக்காக இறந்தார். பாருங்களேன், நமக்காக நீதி அற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்பொட்டிருந்த அவர் இறந்தாரேனும் ஆவிக்குரிய இயல்புக்குரியவராய் உயிர் பெற்று எழுந்தார். அன்பர்களே, இங்கே நமக்கு தெரியுது பாருங்கள், மனித இயல்பு ஒட்டி அவர் இருந்தாலும் அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். ஓகே, மனித இயல்பை ஒட்டி இருந்த அவர் இறந்தாரேனும், இது அவர் இறக்குறத தெளிவாக நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ அடுத்த வசனம் பாருங்கள், ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே அன்பாந்தர்களே, ஆவிக்குரிய இயல்புடையவராக உயிர் பெற்று எழுந்தார்னா, இது நமக்கு மேலோட்டமாக வாசிக்கும் போது என்ன தோணுது, ஆண்டவரோட உயிர்ப்பை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு தோணுது. ஆனால் நம்ம பாரம்பரியத்தில் நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் பார்த்தோன்னா, இறையியல் அறிஞர்களும் சரி இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கிறாங்க. அவர் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்று எழுந்தார் அப்படின்றப்ப, ஹி வாஸ் மேட் அலைவ் பை ஸ்பிரிட் அப்படின்றப்ப அவர் ஆவியில் உயிர் எழுந்தது. அப்படின்னா அவர் இறந்து பாதாளத்தில் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுறாரா, அப்போது அவரோட ஆன்மா உயிர் பெற்று எழுது, உடம்பை விட்டு பிரிஞ்ச ஆன்மா. அப்போ அவர் அந்த ஹோலி சாட்டர்டே அன்னைக்கு, அந்த புனித சனிக்கிழமை அன்னைக்கு, புனித சனி அன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த உயிர் பெற்று எழுதுறதை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. ஸோ 2 இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. ஒன்று, அவர் உயிரோட உடலும் ஆன்மாவும் உயிர் பெற்று எழுந்ததை பற்றி பேசுகிறாங்க. இல்லை, அவர் புனித சனி அன்னைக்கு வெறும் ஆன்மா மட்டும் உயிர் பெற்று எழுந்தால் அது என்ன செஞ்சுச்சு அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. ஸோ இது 2 இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. இது நம்ம மனசில் வச்சுக்கோணும் மாதிரி. அடுத்த வசனத்துக்கு வருவோம் பாருங்கள், 19ஆம் வசனம். அந்நிலையில், அப்போ அவர் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்று எழுந்தார் இல்லையா, அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். ஸோ அந்த ஆவிக்குரிய இயல்புடையவராக அவர் உயிர் பெற்று எழுந்தபோது அவர் காவலில் இருந்த ஸ்பிரிட்ஸுக்கு, ஆவிகளுக்கு போய் அவர் தம் செய்தியை அறிவித்தாராம், அவருடைய செய்தியை அறிவித்தாராம். யார் அவங்க? 20ஆம் வசனம் பாருங்கள், அடுத்த வசனம். நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாள்களில் பொறுமையோடு காத்து கொண்டு இருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ இந்த ஆவிகள் யார்? ஆண்டவர் போய் தம் செய்தி அறிவித்த ஆவிகள். நோவாவின் காலத்தில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ள, அப்போ கடவுளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆவி சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். முதல்ல இங்கே தான் நம்ம அந்த உச்சக்கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ஏற்கனவே 2 இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. ஒன்று புனித சனியை குறிக்கும், அல்லது உயிர்ப்பு ஞாயிறு அது குறிக்கும். ஆண்டவர் உயிர் பெற்று எழுந்தது, 2ல் ஏதோ ஒன்று இருக்குது, நமக்கு என்னன்னு தெரியல.
இப்போ 2வது கேள்வி வந்துருச்சு. இப்போ யார் இந்த ஆவிகள்? ஆண்டவர் போய் அந்த ஆவிக்குரிய இயல்பில் உயிர் பெற்று எழுந்ததுக்கப்புறம் எந்த ஆவிகள் கிட்ட போய் தம் செய்தியை அறிவித்தார்? இந்த ஆவிகள் வேறு கடவுளை ஏற்றுக்கொள்ளாத ஆவிகள்னு வேறு நம்ம இங்கே பார்த்துட்டோம். அது நோவாவின் காலத்தில் ஏற்றுக்கொள்ளாத இருந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளாத ஆவிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ 4 வியூஸ் இருக்கு நண்பர்களே. இறையியல் அறிஞர்கள் திருச்சபை நம்முடைய பாரம்பரியத்தில் பார்த்தோன்னா 4 இதுக்கு விளக்கம் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரலாறில் அலெக்சாந்திரியாவினுடைய புனித கிளமெண்ட். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, இது புனித சனியை குறிக்கும். புனித சனியின் போது ஆண்டவருடைய ஆவி மட்டும், அவருடைய ஆன்மா மட்டும் உடல்லேருந்து பிரிஞ்சு பாதாளத்தில் இறங்கி அது என்ன பண்ணுச்சா, அங்கே இருந்த பாவிகளிடம் அவருடைய கடைசி ஆஃபரை கொடுத்துச்சு. அந்த நோவாவின் காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஆவிகள்னு சொல்கிறது அந்த டைமில் இருந்த அந்த ஆன்மாக்கள், அந்த மக்கள் யாரும் ஏற்றுக்கல தெரியுமா? நோவா பேழைக்குள்ளே வாங்கன்னு சொன்னப்போ யாரும் ஏற்றுக்கல. ஸோ அந்த ஆன்மாக்கள்கிட்ட போய் ஆண்டவர் திரும்ப ஒரு முறை மீட்புக்காக ஒரு நற்செய்தி அறிவித்து அவங்களுக்கு ஒரு ஃபைனல் கால் கொடுக்குறாராம், வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புனித அலெக்சாந்திரியாவினுடைய கிளமெண்ட் சொல்கிறாராம். இது ஒரு இது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் இங்கே பயன்படுத்தியிருக்க அந்த ஆவிகள்ன்ற அந்த வார்த்தை கிரேக்கத்தில் நியூமேட்டான்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது ஜென்ரலாக நம்மளுடைய ஸ்கிரிப்சரில் நம்ம மறைநூலில் பார்த்தோன்னா இதை இறந்து போன ஆன்மாக்களுக்கு இதை பயன்படுத்துவது இல்லை. ஸோ இறந்து போன மனுஷங்களுடைய ஆன்மாவுக்கு இந்த நியூமேட்டான்ற அந்த கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை ஆவிகள்ன்றது. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், ஒரு விதிவிலக்கு எங்கே அப்படின்னாக்கா எபிரேயர் 12:23 மட்டும்தான் இறந்து போன மனித ஆன்மாக்களுக்கு இந்த ஆவின்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த ஆவின்ற வார்த்தையை மனிதருடைய ஆன்மாவுக்கு பயன்படுத்தலை. அப்போ நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு குறிக்கக்கூடிய வார்த்தை இல்லை இது. அப்போ இந்த ஆவிகள் யார்? ஸோ அந்த கேள்வி உள்ளே வந்துருச்சு பாருங்கள். அடுத்து 2வது ஒரு இன்டர்பிரேஷன். ஸோ இந்த இன்டர்பிரேஷன் கிடையாது. 2வது ஒரு விளக்கம் யார்? புனித அகஸ்தீனார் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே காலத்துக்கு முன்னாடி, ஆபிரகாமுக்கு முன்னாடியே அவர் இருந்தவர். அவர் துவக்கத்துலேருந்தே இருக்கிறார். ஆதியும் அந்தமும் அவருக்கு கிடையாது. அவர் தான் ஆதியும் அந்தமும், தொடக்கம் முடிவும் அவர் இல்லாதவர். ஸோ அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, நோவாவினுடைய வடிவில் போயிட்டு ஆண்டவர் இயேசு அவங்களுக்கு அவங்க அந்த தண்ணீர் அவங்கள வெள்ளம் அடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி நோவாவின் வடிவில் ஆண்டவர் இயேசு போய் அவங்களுக்கு கற்பித்திருக்கலாம், நற்செய்தி அந்த செய்தியை அறிவித்திருக்கலாம் மனமாற சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. பட் ஆனால் அது வாய்ப்பு இல்லை. அப்படி அகஸ்தீனாரோட இந்த இன்டர்பிரிட்டேஷனும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பாவம் செஞ்சு இறந்து போகிறாங்க. அது ஏன் நோவின் காலத்தில் இருந்தவங்களுக்கு மட்டும் ஆண்டவர் ஸ்பெஷலாக போய் அவங்களுக்கு மட்டும் அறிவிக்கணும்? அதே போல் அந்த பாவிகளுக்கு ஏன் போயிட்டு பாதாளத்தில் அவங்களுக்கு மட்டும் அறிவிக்கணும்? பாதாளத்தில் மற்ற பாவிகளும் இருக்கிறாங்களே, ஏன் நோவின் காலத்தில் இருந்த அந்த ஆன்மாக்கள், மனுஷங்களுடைய ஆன்மாக்களுக்கு மட்டும் போய் இதை அறிவிக்கணும்? அதோட இன்னொரு பிரச்சனை, இப்போ கிளமெண்ட் ஆஃப் அலெக்சாந்திரியாவினுடைய கிளமெண்ட்டும் அகஸ்தீனார் சொல்கிறதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கான். என்ன ப்ராப்ளம்? ஏன்னா இவங்க இறந்ததுக்கப்புறம் மனம் மாற முடியாது, யாராக இருந்தாலும். ஸோ அது லூக்கா 17 நம்ம வாசிக்கிறோம். அந்த லாசர் செல்வந்தர் கதையிலையும் வாசிக்கிறோம். இறந்ததுக்கப்புறம் செல்வந்தர் மனம் திரும்புகிறார், ஆனால் அதை விட்டு வெளியே வர முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம சாகரத்துக்கு முன்னாடி மனம் திரும்பினாதான் அன்பார்ந்தவர்களே. செத்ததுக்கப்புறம் ஒரு ஆன்மாவில் எவ்வளோ துன்பம்லாம் தெரியுது, ஆனால் மனம் மாற முடியாது. டைம்ஸ் கான். ஸோ இந்த 2 பேருடைய இந்த விளக்கமும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 17ஆம் நூற்றாண்டில் புனிதர் ராபர்ட் பெல்லாரிமன், இயேசு சபை குருவானவர், புனிதர் ராபர்ட் பெல்லாரிமன், அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இது புனித சனியை குறிக்கக்கூடியது. ஸோ ஆனால் அவர் என்ன அவரும் புனித சனியில் தான் ஆண்டவர் உயிர் பெற்றது தான் இதை குறிக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, ஆண்டவர் இயேசு பாதாளத்தில் இறங்கி போய் ஏற்கனவே அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த கடைசி டைமில் அவங்க மனசில் மனம் மாறிட்டாங்களாம். ஸோ அவங்களுக்கு போய் அப்படிப்பட்ட அந்த பாவிகளுக்கு போயிட்டு, ஏன்னா வெள்ளம் அடிக்கிற டைமில் இவங்க மனசு வருத்தப்பட்டு, ஐயோ நம்ம பேலையில் ஏறி இருக்கலாமோ, நம்ம தப்பு செஞ்சிட்டோமோ மன வருத்தப்பட்ட அந்த ஆன்மாக்களுக்கு போய் அறிவிச்சார் அப்படின்றாங்க. ஓரளவு இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. பட் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா,
நமக்கு பைபிள் நல்லா தெளிவாக தெரியும், யாருமே மனம் மாறவில்லை அப்படின்னு பைபிள் தெளிவாக போட்டிருக்கு. ஸோ இந்த விளக்கத்தையும் ஏற்றுக்க முடியாது அன்பர்களே. அப்போ 4வது விளக்கம் ஒன்று இருக்குது, நவீன இறையில அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த பாதாளம் அப்படின்றது வந்து ஆண்டவர் வந்து இந்த நவீன இறையில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஆண்டவருடைய உயிர் பெற்று எழுந்தார் அப்படின்றது வந்து அந்த புனித சனியை குறிக்கிறது இல்லை, அது உயிர்ப்பு ஞாயிறை குறிக்கிறது. ஸோ அவர் என்ன பண்ணுறாராம், அவர் உயிர் தெழும்போது, ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழும்போது அந்த ஆவிக்குரிய இயல்பின்படி உயிர் பெற்று எழுந்தார்ன்றப்ப ஒரு உயிர்ப்பு குறிக்குது. அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாராம், அந்த ஆவிகள்னு சொல்லி மனமாற ஆவிகள்ன்றது வந்து யாருன்னா பாதாளத்தில் அடைப்பட்டு கிடக்கக்கூடிய விழுந்து போன வானதூதர்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் உடம்பு கிடையாது, ஆவிகள். அவங்க நியூமெட்டான்ற அந்த ஸ்பிரிட்டுன்ற வார்த்தை அவங்களுக்கு கீழ்ப்படியாத, கடவுளை ஏற்றுக்கொள்ளாத ஆவிகள் அவங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு அவர் வந்து அவருடைய இந்த வெற்றியின் செய்தியை, நான் உங்களை எல்லாத்தையும் வெற்றி கொண்டுட்டேன்ற செய்தியை அறிவிச்சுட்டு அவர் வெற்றிகரமாக ஒரு மேலே ஏறி சென்றார். ஏன் இந்த ஆவிகள் பாதாளத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் உயிர் பெற்று உயிர் தெழுந்து பாதாளத்தில் இறங்கி அவங்களுக்கு போய் அவருடைய செய்தியை, நான் எல்லாத்தையும் உங்களெல்லாம் ஜெயிச்சிட்டேன்னு வெற்றி ஆர்ப்பரிப்போட. ஏன்னா இது நம்ம ஏற்கனவே தெரியும், ரோமியர்கள் இப்படி தான் ஒரு படையை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த பணைய கைதிகளை வந்து தெருவில் ஃபுல்லாக இழுத்துக்கிட்டு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இவங்களாம் தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பெருமை பாராட்டிக்கிட்டு அவங்கள எல்லாத்தையும் ஒரு ஊர்வலமாக இழுத்துக்கிட்டு போவாங்க, அவங்கள அசிங்கப்படுத்திக்கிட்டு. ரோமியர்களுடைய ஒரு பாரம்பரியம் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் வந்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் இந்த ஆன்மாக்கள்கிட்டலாம் வந்து இந்த ஒரு வெற்றி ஊர்வலத்தை அவர் நிறைவேற்றி விண்ணகத்துக்கு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க முதலில். ஸோ இப்போது இந்த இக்னேஷியஸ் கேத்தலிக் ஸ்டடி பைபிளில் கத்தோலிக்க அறிஞர்கள், பாரம்பரிய அறிஞர்கள் கரெக்டாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த 4 விளக்கங்களையும் எடுத்து எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை எடுத்து இவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க முதலே. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நவீன அறிஞர்கள் சொல்கிற மாதிரி இது உயிர்த்தெழுதலை குறிக்கிறது அல்ல. ஏன்னா தெளிவாக போடப்பட்டிருக்கு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், 2 பேதுரு கடிதத்தில் வாசிப்போம். அதில் பார்த்தோன்னா அது வந்து பாதாளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆவிகள் வந்து கடவுளை ஏற்றுக்கொள்ளாத ஆவிகள் பாதாளத்தில் ஹேடேஸில் வந்து அடைக்கப்பட்டிருக்குது. யூதா 6ஆம் வசனத்துலேயும் நம்ம வாசிக்கிறோம், யூதா எழுதின திருமுகத்துலேயும் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இவங்க எல்லாம் ஆவிகள் தான், இவங்க வந்து மனித ஆன்மாக்கள் கிடையாது, விழுந்து போன வானதூதர்கள், அதாவது தீய ஆவிகள். இவங்க பாதாளத்தில் இருக்கிறாங்க. ஸோ இது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறிக்காது. இது ஆண்டவர் புனித சனிக்கிழமை அன்று அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த நாள் என்ன செஞ்சார் அதை குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதே நேரத்தில் இது புனித அகஸ்தினார் சொல்கிற மாதிரியோ, இது கிளெமெண்ட் ஆஃப் அலெக்சாந்திரியா சொல்கிற மாதிரியோ இது புனித சனிக்கிழமை தான். ஆனால் அவர் அறிவித்தது வந்து மனித ஆன்மாக்களுக்கு அல்ல, இது விழுந்து போன தீய ஆவிகள்கிட்ட போயிட்டு அவர் வந்து அவர் வெற்றியின் செய்தியை, இந்த நவீன அறிஞர்கள் சொல்கிற மாதிரி வெற்றியின் செய்தியை அறிவிக்கிறார். நான் உங்களை ஜெயிச்சிட்டேன். புனித பவுல் சொல்ல தெரியுமா, சாவே நீ உன் கொடுக்குங்க. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஒரு வெற்றி வீரராக இதை வந்து அவர் அறிவிக்கிறார். ஸோ இதுக்கு நம்ம எங்கே இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்துலே இந்த தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கடவுளின் புதல்வர்கள்னு வாசித்தோம் இல்லையா, சன்ஸ் ஆஃப் காட். இது நமக்கு தெரியும், இது வந்து அந்த விழுந்து போன வானதூதர்களை குறிக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது வந்து அரசர்களுடைய புதல்வர்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 விதமாக பார்த்தோம். இன்னொரு புத்தகம் இருக்குது, அது நம்ம பைபிள் இல்லை, 1 ஏனோக்கு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அப்புறம் யூபிலீஸ் அப்படின்ற புத்தகம். இதிலெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்துகளே இந்த புதல்வர்கள், கடவுளுடைய புதல்வர், இந்த விழுந்து போன இந்த வானதூதர்கள்லாம் இந்த மக்களை வந்து இந்த வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து அவங்க பெண்களோட உறவு கொண்டு அவங்க வந்து மனித குலத்தையே வந்து கரைப்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் கடவுளை ஏற்றுக்கொள்ளாத இந்த ஆவிகள். ஸோ இவங்களை வந்து அந்த வெள்ளத்தால் அழிக்க முடியாது. ஸோ அதனால் கடவுள் இவங்களை வந்து பாதாளத்தில் போட்டு வச்சார். இதுதான் 1 ஏனோக்கு 14ஆம் அதிகாரம் சொல்லுது, 18ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் எல்லாத்துலேயுமே இதுதான் சொல்லுதான். ஸோ இந்த புத்தகத்தை வச்சு அதுமாதிரி 2 ஏனோக்கு வச்சும் இது வந்து நமக்கு தெரியுது. ஸோ யூதருடைய பாரம்பரியப்படி இந்த ஏனோக்கு புத்தகத்தின்படி இவங்களை எல்லாத்தையும் இந்த
இந்த இந்த நோயினுடைய இந்த வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி இருந்த இந்த தீய ஆவிகளை வந்து ஆண்டவர் பாதாளத்தில் அடைத்து வைத்தார். அந்த சிறையில், ப்ரிசனில் அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு நமக்கு தெரியும் ஆண்டவர் செய்தி சொல்லணும்னா அவங்க மனமாற முடியாது. ஸோ இந்த ஆவிகள் கிட்ட போயிட்டு ஆண்டவர் தன்னுடைய வெற்றியின் முழக்கத்தை இட்டுட்டு அவர் வெற்றிகரமாக அதுக்கப்புறம் ஒரு உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பாதாளத்தில் இறங்கினப்போ அப்போ ஆண்டவர் வந்து 2 விஷயம் பண்ணியிருக்காரு பாதாளத்தில் இறங்கி. ஒன்று, நீதிமான்களினுடைய ஆன்மாக்கள் அவங்களுக்கு மீட்பை அறிவித்து அவங்களை விடுதலை செய்து அவர் உயிர் தெழும் போது அவங்கள கூட்டிக்கிட்டு நம்ம அதை மத்திய நிறுச்சதை பாஸ்ட்டும் ஒரு சில கல்லறைகள் திறக்கப்பட்டு அவர் முன்னேற்றம் அடைகிறார். இது ஒரு பக்கம் நடக்குது புனித சனிக்கிழமை அன்னைக்கு. இன்னொன்று என்ன நடக்குது, அவரோட வெற்றியின் செய்தியை நான் அவங்கள எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றத இந்த தீய ஆவிகள்கிட்டையும் அடைத்து வைக்கப்பட்டிருக்க இந்த தீய ஆவிகள்கிட்டையும் ஆண்டவர் போய் முழக்கம் எடுக்கிறார். வெற்றியின் முழக்கம் ஒரு விக்டராக அவர் வந்து அதை போய் அறிவிக்கிறார். ஸோ இந்த 2 விஷயங்களை அவர் புனித சனிக்கிழமை அன்றைக்கி அவர் செஞ்சுருக்கார். அப்போ நம்ம இனிமேல் விசுவாச அறிக்கையில் பாருங்கள், பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தவரிடமிருந்து உயிர் தெழுந்தார்னு சொல்லும்போது ஒரு பக்கம் நீதிமன்றங்களை கூட்டிகிட்டு எழுப்புறாரு, இந்த பக்கம் தீயாவிகளுக்கிட்ட அவர் ஜெயிச்ச அதை அறிவிச்சிட்டு வர்றார். ஸோ இப்படி வந்து நமக்கு இந்த அறிஞர்கள் வந்து ஒரு எல்லா இன்டர்பிரிட்டேஷனையும் வச்சு ஒரு மேலோட்டமான ஒரு பாசிபிளான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க நண்பர்களே. 21ஆம் வசனம் பாருங்கள். இப்போ அந்த தண்ணீர், அந்த வெள்ளத்தை அடிச்சுட்டு போன அந்த தண்ணீரை பற்றி பேசுகிறார் புனித பவுல். பாருங்கள், அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன்னடையாளம். இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல, அது குற்றமற்ற மனசான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்பொழுது உங்களுக்கு மீட்பு அளிக்கிறது. முதல்ல அப்போ பாருங்கள், நோயின் காலத்தில் அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போச்சு பாருங்கள். அந்த தண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட மக்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதே போல் ஞானஸ்நானத்தின் போது தான் நம்ம தலையில் தண்ணி ஊற்றுறது இந்த நோயின் காலத்தில் வெள்ளம் வந்ததுக்கு ஒரு 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 நிறைவு. இந்த கிரேக்கத்தில் வந்து முன்னடையாளம் சொல்கிறது வந்து ஆன்டி டைப்போஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த முன்னடையாளத்தினோட ஒரு நிறைவு, ஃபுல்ஃபில்மெண்ட் இது. அப்போது ஒரு குழந்தை தலையில் தண்ணி ஊற்றும் போது எப்படி அந்த கெட்ட மனிதர்கள்லாம் அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனாங்க, வெள்ளத்தின் தண்ணியில், இந்த திருமுழுக்கின் தண்ணியில் அவருடைய கெட்ட அழுக்கு எல்லாம் அழிச்சிட்டு போகுது. உடம்பின் அழுக்கு இல்லை, ஆன்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கு. இதில் தான் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதில் திருமுழுக்கு நம்மை மீட்கும். த பேப்டிசம் நவ் சேவ்ஸ் அஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மதர்களே. ஸோ அங்கே வந்து நோவா அந்த இதில் தண்ணீரில் அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு புதிய வாழ்க்கை துவங்குது, ஒரு புதிய உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இங்கே ஞானஸ்நானத்தின் தண்ணியை குழந்தை மேலே ஊற்றும்போது அதுக்கு ஒரு புதிய வாழ்க்கை பிறகுது, அது புதுசாக பிறக்குது. இப்போது கடவுளுடைய பிள்ளையாக மாறுது, ஆண்டவருடைய புதிய உடன்படிக்கைக்குள்ளே அது ஈடுபடுது. ஸோ எப்படி 2 தண்ணீரும் ஒத்து போகுது பாருங்கள் நண்பர்களே. ஸோ இது ஏதோ வெளியில் உடம்ப கழுவுறது இல்லை, இது உள்ள ஆன்மாவை தூய்மையாக்குது. ஆனால் தான் பாருங்கள், குற்றமற்ற மனசான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதி. அதை வந்து ஒரு அப்பீல்னு சொல்கிறாங்க நம்ம. அப்படின்னா கடவுள்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறோமா, எங்களுடைய மனசான்று வந்து குற்றமற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஏதோ ஃபிசிக்கல் எஃபெக்ட் இல்லாமல் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் எஃபெக்ட் இந்த ஞானஸ்நானத்துக்கு இருக்குது. இதுதான் நம்ம வந்து அதனால தான் இதை வந்து ஸ்பிரிச்சுவல் ரீஜெனரேஷன் சொல்கிறாங்க. அதில் ஒரு சில பிரிந்து போன சகோதரர்கள் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஞானஸ்நானம் சும்மா வந்து ஒரு வெளி அடையாளம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, தண்ணீரினாலும் தூய் ஆவியானவர்னாலும் நம்ம மறுபிறப்படையணும். வெறும் தூய் ஆவியானவர்னால மட்டும் இல்லை, தண்ணீரும் அது கூட செய்யணும். இன்னொரு இடத்துல நம்ம வாசிச்சோம் இதுக்கு முன்னாடியே, தண்ணீரினாலும் வார்த்தையினாலும். அப்போ வார்த்தையும் சொல்லணும், தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயரால் உன்னை நான் கழுவுகிறேன்னு சொல்லி வார்த்தையும் சொல்லணும், தண்ணீரும் ஊற்றணும். அதனால தான் இதை நம்ம சொல்கிறோம், விருத்த சேதனம் உடலில் இருக்கக்கூடிய அழுக்கை அது அகற்றுச்சு. ஸோ புனித பவுலுக்கு பின்னாடி இதுவும் இருக்குது பேக்ரவுண்டில். அங்கே ஆபிரகாம் வந்து ஈசாக்கு விருத்த சேதனம் செஞ்சப்போ யூதர்கள்லாம் விருத்த சேதனம் உடம்பில் இருக்கிற அழுக்கை நீக்கினாங்க. ஆனால் இந்த ஞானஸ்தானம்ன்றது ஆன்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்குது. அது வந்து அந்த கடின உள்ளத்தை எடுத்து போடுது. அப்போ பேப்டிசம் எவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல் எஃபெக்ட் இருக்குது பாருங்கள் நண்பர்களே. சரி, 4ஆம் அதிகாரத்துக்குள்ளே போவோம் பாருங்கள். 1 பேதுருவில் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் பாருங்கள். இந்த பாவத்திலேருந்து வெளியே போகணுன்னா நிறையா பிரிந்து போன சகோதரர்கள் வந்து நமக்கு இதை சொல்லுவாங்க. ஆண்டவர் நம் பாவங்களே சுமந்து விட்டார், இனிமேல் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் துன்புற வேண்டிய அவசியம் இல்லைன்னு. இல்லை, பைபிள் துன்புற சொல்லுது. ஆண்டவர்
நமக்காக முன்மாதிரி விட்டுட்டு சென்றிருக்கார். துன்புறுவது பாக்கியம்னு சொல்லுது. ஏன்னா நான் அவருடைய பாடுகளில் பங்கு கொள்கிறேன். அப்போ தான் நான் ஆட்சியில் இணைய முடியும். இப்போ பாருங்களேன், ஒரு ஜாலியாக ஒரு கேக் வாக் கிடையாது. ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டார், இப்போ நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எவ்வளோ ஒரு சுயநலம் அதில் இருக்குது பாருங்களேன். ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு செஞ்சுட்டாரு, நான் இப்போ வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஆண்டவர் செஞ்சுட்டாரு, நம்ம செய்ய முடியாத அவர் செஞ்சுட்டாரு. நம்மளால் என்ன பண்ணி எவ்வளோ துன்புற்றாலும் நம்ம விண்ணகத்தின் கதவுகளை திறக்கவே முடியாது. இட்டர்னல் டேமினேஷன்லேருந்து நம்மளை அவர் விடுவிச்சிட்டாரு. ஆனால் அவருடைய பாடுகளில் இப்போ நம்ம பங்கு பெற வேண்டிதான் இருக்கிறது. இல்லைனா இது வந்து ஒரு போலி இல்லை நண்பர்களே. நம்ம பாட்டுக்கும் ஏதோ ஆண்டவர் அது எப்படி அது நியாயமாகும்? அப்போ நம்மளும் அவருடைய பாடுகளில் இப்போ ஒரு மறைபொருளாக அவர் 2000 வருஷம் முன்னாடி பட்ட அந்த பாடுகளில் இப்போ நம்ம படுறோம், அவரோட பங்கு பெறுகிறோம். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், பாவத்திலேருந்து வெளியே வரணும்னா ஈஸியாக ஜாலியாக இல்லை பாருங்கள். கிறிஸ்து தம் ஊனுடலில் துன்புற்றார். 1 பேதுரு 4:1-2 அப்பொழுது அவர் கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் படைக்கலமாக பூண்டு கொள்ளுங்கள். அப்போ அதை நம்ம போட்டுக்கணுமா? நானும் இனிமேல் நான் வந்து துன்புற போகிறேன், என் உடம்புல நான் துன்புற போகிறேன். ஊனுடலில் துன்புறுவோர் பாவத்தை விட்டு விடுகின்றனர். அவர்கள் தங்கள் ஊனுடல் வாழ்வின் எஞ்சிய காலமெல்லாம் மனிதருக்குரிய தீய நாட்டங்களுக்கு இசையாமல் கடவுளின் திருவிழப்படி வாழ்கின்றனர். அன்பார்ந்தவர்களே, எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வசனம் பாருங்களேன். ஊனுடலில் துன்புறுகிறவன் பாவத்தை விட்டு விடுகிறான். அப்போ நான் உடலை வருத்தும் போது, உபவாசம் செய்யும்போது தான் பாவத்தை விட்டு விடுகிறோம். ஏன் தெரியுமா? அப்போ தான் ஆவியானவர் சொல்கிறத நம்ம கேட்போம், ஆவிக்குரிய இயல்பின்படி நம்ம செயல்படுவோம். இல்லைனா ஊனு இயல்பின் செயலுக்கு நம்ம அப்படியே சாஃப்டாக போய்கிட்டே இருப்போம், அப்படியே சொகுசு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த உடம்பை வருத்தும் போது தான், துன்புறுத்தப்படும் போது தான் அது நம்மளுக்கு கட்டுப்பட்டிருக்கும். ஊனு இயல்பு ஆவிக்குரிய இயல்பின்படி நம்ம செயல்படும். அதனால என்ன நடக்குது பாருங்கள், உடம்பை அந்த மாதிரி நம்ம துன்புறுத்தி அதை நம்ம பாவத்தை விட்டு விடும்போது, இனிமேல் நம்ம ஊனுடலில் வாழும்போது எஞ்சிய காலமெல்லாம் நம்ம தீய நாட்டத்தின்படி நம்ம இசையாமல், நம்ம உடம்பு கேட்கறதுக்கெலாம் போக மாட்டோம். அதுக்கு சொல்லுவோம், நீ போகக்கூடாது, அவ்வளோதான். இப்போது பைபிள் வாசிக்கணும், முட்டி போடணும். இசையாமல் கடவுளின் திருவிழப்படி வாழ்கின்றார்கள். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. அப்போ பாருங்கள், இனிமேலாவது நம்ம அட்லீஸ்ட் ரொம்ப பெருசாலாம் பண்ணணும் பாருங்கள். இப்போ இந்த குழந்தை தெரசா அம்மா வந்து அவங்களால உடம்புலலாம் பெருசாக பண்ண முடியல. அப்போ ஆனால் அவங்க அதை விட கஷ்டமானதை பண்ணாங்க. ஒரு க்யூரியாசிட்டியெல்லாம் கட் பண்ணாங்க. இப்போ ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, அந்த லெட்டர் அவங்க படிக்க மாட்டாங்க. ஏன்னா அதை படிக்கணும், ஆர்வமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு 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 ஆர்வம் வருது, அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்க நண்பர்களே. நமக்கு ஒரு லெட்டர் வந்துருச்சு, ஒரு இமெயில் வந்துருச்சு, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துருச்சு, அதை நான் பார்க்க மாட்டேங்க, நாளைக்கு தான் பார்ப்பேன் அப்படின்னு நம்மளால தள்ளி வைக்க முடியுமா? எவ்வளோ கஷ்டம். ஏன்னா நமக்கு க்யூரியாசிட்டி, அது என்னன்னு சொல்லி பார்க்கணுன்னு தோணுது இல்லை. அதை புனித குழந்தை தெரசா கட் பண்ணாங்க. ஸோ அவங்க பண்ணது வந்து நம்ம ஏதோ லிட்டில் வேணால் ஈஸி இல்லை நண்பர்களே, எளிய வழின்றது அதுதான் ரொம்ப கஷ்டம். ஸோ ஒன்று அந்த மாதிரி போகலாம். ஒரு வேளை உடம்புல பண்ண முடியாதவங்க, வயசானவங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாருங்கள் எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள் புனிதர்கள். ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை ஒப்பு கொடுக்குறாங்க. எதுக்கு புனித குழந்தை தெரசா அதை வந்து பண்ணாங்க? ஒரு லெட்டர் படிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது? அதையே அவங்க வந்து படிக்காமல் அப்படியே கொடுத்துட்டாங்க அவங்க சுப்பீரியர்கிட்ட. அந்த லெட்டரை படிக்கவே இல்லை. ஏன்? அந்த ஒரு சின்ன க்யூரியாசிட்டியை அவங்க தியாகம் பண்ணி அதை ஒரு குருவுக்காக, வெளியே நற்செய்தி பரப்பு பணி செய்யக்கூடிய ஒரு ஃபாதருக்காக அதை ஒப்பு கொடுக்குறாங்க, கடவுளுக்காக அதை ஒப்பு கொடுக்குறாங்க. எப்படி அவங்க ஜெபிச்சு அவங்களுடைய அந்த துறவற வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க பாருங்களேன். அப்போ எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் ஃபாஸ்டிங் இருக்க முடியல, ஃபைன், உடம்புல எதுவும் நீங்கள் துன்புற வேணாம், மனசில் நீங்கள் துன்புறலாமே. இப்போ இதை ஜெசிந்தாவை எடுத்துக்கும், ஃபாத்திமாவில் அவங்க வந்து இந்த துன்பத்தை பற்றி பேசுனா அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கான். இருந்தாலும் பேசுங்க, என் மனசு கஷ்டப்பட்டுட்டோம், அந்த கஷ்டத்தை நான் மாதா கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், அதை மாதா எடுத்துகிட்டு போயிட்டு பாவிகளுடைய மனமாற்றத்துக்கு ஒப்பு கொடுக்கணுன்றாங்க. குழந்தை 6வது படிக்கிற பொண்ணு எப்படி யோசிக்குது பாருங்கள் நண்பர்களே. எப்படிலாம் இன்னோவேட்டிவாக யோசித்து நம்ம மாதாவுக்கு வந்து துன்பங்களை ஒப்பு கொடுக்கலான்னு யோசிக்குதுங்க. அது ஒரு ரூட்டு. இன்னொரு ரூட்டு அசிசியார் போல், இன்னாசியார் போல், புனித பிலிப் நேரியை போல், உடலை வருத்துறது புனித டொமினிக்கை போல், சாட்டையால் அடிக்கிறது, முட்டி போடுறது, கையை தூக்குறது, உபவாசம் இருக்கிறது. புனித வனத்தந்தோனியர்லாம் 20 வருஷம்
6 மாதத்துக்கு தேவையான ப்ரெட்டு வந்து அந்த காலத்தில் ப்ரெட் வந்து அது ஏதோ கெட்டு போகாதான் எப்படின்னு எனக்கு தெரியல, அந்த ஸ்டேல் ப்ரெட்டாக ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரெட்டை மட்டும் வச்சுக்குவாராம், ஒரு வேளை சாப்பிடுவாராம் கொஞ்சமாக. 20 வருஷம் உள்ள ஒரு 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 பாலடைஞ்ச ஒரு புனித வனத்து அந்தோனியார், செயின்ட் ஆண்டனி ஆஃப் ஈஜிப்ட், எகிப்தின் புனித அந்தோனியார், வனத்து அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கணும். முதல் புனித அத்தனாசியார் எழுதியிருக்காரு. புனித அத்தனாசியார் எகிப்தை சார்ந்தவர் தான். ஸோ அவருடைய ஊரை சார்ந்த அந்த புனிதர் பற்றி ஒரு புனிதர் இன்னொரு புனிதரை பற்றி எழுதியிருக்காரு. லைஃப் ஆஃப் செயின்ட் ஆண்டனி ஆஃப் ஈஜிப்ட் பை செயின்ட் அத்தனேஷியஸ். கண்டிப்பாக வச்சுக்கணும், சின்ன புத்தகம். இதுதான் அகஸ்தினார் மனமாத்தின புத்தகம். மனமாற்றத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களித்த புத்தகம். ஸோ வனத்தந்தனியார் பாருங்கள், 20 வருஷம் ஒரு பாலடைஞ்சு ஒரு இதுக்குள்ளே போயிட்டார். அங்கே ஒரு தண்ணி இருந்துச்சான், அது போதும். 6 மாதத்துக்கு தேவையானது ப்ரெட் எடுத்துகிட்டு போயிடுவாராம். அதுக்கப்புறம் திருப்பி 6 மாதம் கழித்து ஒரு ப்ரெட்டை திரும்ப கொண்டு வந்து லோட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். 20 வருஷம் கழித்து வெளியே வந்தாரான் நண்பர்களே. அவர் உடம்புல எந்த மாற்றமும் இல்லை. அவர் எப்படி உள்ளே போனாரோ அதே மாதிரியே தான் ஒரு 20 வருஷம் கழித்து வெளியே 30 வயசில் என்னமோ உள்ளே போகிறாரு, 50 வயசில் வெளியே வராரு, அப்படியே இருந்தாராம். அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற பிரசங்கம் இருக்குது பாருங்கள், அதை இப்போ தான் அதை வாசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த பிரசங்கத்தில் அவ்வளவு சாத்தானுடைய தந்திரங்களை அவர் வந்து புட்டு புட்டு வைக்கிறாரு. அதை வாசிக்கும் போது இது ஐயோ நம்மளுடைய வாழ்க்கையில் அப்போ இவன் இப்படி தானே விளையாண்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்க்க முடியும். ஸோ முடிஞ்ச வனத்து அந்தோனியாருடைய புத்தகத்தை தமிழில் எனக்கு இருக்கா என்னன்னு தெரில நம்ம, பட் ஆனால் இங்கிலீஷில் இருக்குது. ரொம்ப சின்ன புக்கு தான், ரொம்ப ஸ்மால், ஒரு சில பேஜஸ் தான் இருக்கும், ஒரு 60-70 பேஜ் தான் இருக்கும். கண்டிப்பாக வாசிக்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் இருக்குன்றத அங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி உடம்பை வருத்துறது வந்து, உடம்பை வருத்தும் போது பாவத்தை விட்டு விடுகிறோமான் முதலே. ஸோ ஸ்டார்ட் பண்ண முடியல, அட்லீஸ்ட் முட்டி போட ஆரம்பிப்போம். ஒரு 3 ஜெபமாலைக்கு சின்ன சின்னதாக ஃபாஸ்டிங் இருப்போம், நான்வெஜ் தவிர்ப்போம், ஸ்வீட் தவிர்ப்போம். இதெல்லாம் ஸ்டார்டிங் குட்டி குட்டியாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம முதல்ல எக்ஸ்ட்ரீமுக்கு சாத்தம் கொண்டு போயிட்டு நம்மளை பண்ண விடாமல் பண்ணிடுவோம். ஹெவியாக இருக்க வச்சுட்டு அப்புறம் ஃபாஸ்டிங் பார்த்தாலே பயப்படுற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடுவோம். தெளிவாக மாதா கிட்டே கேட்டு இப்போதைக்கு நம்ம மனசில் எவ்வளோ பலம் இருக்கோ அந்த பலனுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் பண்ணணும். இப்போதைக்கு ஒரு ஜமாலிக்கு தான் முட்டி போடுறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா, ஒரு ஜமாலிக்கு முட்டி போட்டு இன்னும் 2 ஜமாலிக்கு முட்டி போடுறதுக்கான ஸ்ட்ரென்த்து கேட்போம். நான் ஒரேடியாக நான் இப்போ 3 ஜமாலிக்கு முட்டி போடுறேன்னு சொல்லி முட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டி வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நான் போடவே மாட்டேன்னு சொல்லி அவன் அதை பண்ண வச்சுருவான். ஸோ அதனால் தெளிவாக கடவுள்கிட்டே மாதாக்கிட்டே கேட்டுட்டு உங்களுக்கு மனசில் எவ்வளோ பண்ணுறதுக்கு பலன் இருக்குதோ, விசுவாசம் இருக்குதோ, அந்த தைரியத்தை ஆவினவர் கொடுக்குறாரோ, திடனை கொடுக்குறாரோ, அந்த உடல் ஒருத்தல் மட்டும்தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதில் எனக்குமே வந்து ஃபாஸ்டிங் இருக்கப்பலாம் மாதா ஸ்டெப்பை தான் கொண்டு வந்தாங்க. ஒட்டாலாம் வந்து அவங்க பண்ணல. ஒரு 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 ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கு ஒரு ஸ்டெப் ஃபாஸ்டிங்கில் இருந்தோம். ஸ்டார்டிங் பண்ண வச்சாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷத்துக்கு வந்து ஸ்லோவாக நான்வெஜ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. 10 வருஷத்துக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு லைட்டாக ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு கொஞ்சம் ஹெவியாக பண்ணாங்க. இப்போ கடைசி அதுக்கப்புறம் 4வது வருஷத்தில் வந்து ஹெவியான ஃபாஸ்டிங்குள்ளே கொண்டு போனாங்க நண்பர்களே. ஸோ அதனால் ஸ்டெப்பாக தான் கொண்டு. இப்போ நான் இந்த 4வது வருஷம் 5வது வருஷம் பண்ணுறத நான் வருஷம் இமேஜின் கூட பண்ண முடியாது, என்னால் அதை பண்ணியிருக்கவே முடியாது. ஆனால் இப்போ அதுக்கான தெம்பியும் பலனையும் ஸ்ட்ரென்த்தையும் கடவுள் கொடுத்து தான் பண்ண வைக்கிறாரு. அப்போ அசசியாரால் எப்படி இப்படி பண்ண முடிஞ்சிச்சு, பவுலால் எப்படி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆவினவர் தான் உள்ளே கொடுக்குறதுனால நீங்கள் அதை ஜெபிச்சு கண்டுபிடிச்சி தான் நீங்கள் வந்து இதை பண்ணணும். நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு இதை பண்ணிட்டா அப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஒரு தடவை ஆச்சு. நான் ரொம்ப அப்படி இது மாதா கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு பார்த்தா அது சாத்தோட வேலையாக இருந்திருக்கு போல். அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் வேற ஒருத்தர் சொல்லும்போது தான் நான் கண்டுபிடிச்சேன், இது உண்மையிலே அது உங்களுக்கு தெரியுமா, அது கடவுள் தான் கூப்பிட்டாரு அந்த ஃபாஸ்டிங் அப்படின்றப்போ. அப்போ தான் எனக்கு டவுட், ஆமாம்ல அவங்க கூப்பிட்டா இந்த மாதிரி ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆகிடுச்சு. அப்படின்னா ஃபாஸ்டிங் பார்த்தாலே ஒரு பயம் வந்துருச்சு, ஐயோ இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, ஓகே இது சாத்தானுடைய வேலை, இப்படி கூட பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நமக்கு எவ்வளோ பலன் விசுவாசம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும் நண்பர்களே. பட் அதுக்காக அப்படியே நிறுத்திடக்கூடாது, இம்ப்ரூவ் ஆகிட்டே போகணும். சரி, 4ஆம் வசனம் பாருங்கள், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். இப்போதோ நீங்கள் அவர்களோடு சேர்ந்து அத்தகைய தாறுமாறான வாழ்க்கையில் நடப்பதில்லை. இதை அவர்கள் கண்டு வியப்படைகிறார்கள், இதனால் உங்களை பழிக்கிறார்கள். அன்பதில் இது நடந்திருக்கா எனக்கு? அன்பதில் நான்லாம் படித்தப்போ, காலேஜ் படித்தப்போ கிளாஸில் உட்காந்துட்டு எவ்வளோ கேவலமாக வெறும் எனக்கு பிடிச்ச நடிகரனுடைய கதையை பற்றி
அவங்களுக்கு நாங்கள் படத்துக்கு கதை நாங்கள் எழுதிக்கிட்டு இருப்போம், அங்கே கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எவ்வளோ தப்பாக அதெல்லாம் அப்போ பாருங்கள், அப்போ பிடிக்கல, அப்போ இதெல்லாம் செய்யலை, இப்போ அதெல்லாம் யோசிச்சா அதெல்லாம் தப்பு பாவம்னு இப்போ தெரியுது. அப்போ அதெல்லாம் பைபிள்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஒரு சாப்டர் படிச்சுன்னா அது ஏதோ அப்போல்லாம் கடவுளை தெரியல. எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அதில், எவ்வளோ அழகாக அந்த டைமில் மற்றவங்களாம் படிச்சுக்காங்க, அந்த டைமை யூஸ் பண்ணாங்க, வாழ்க்கையில் முன்னேறினாங்க. அதெல்லாம் நாங்கள் செய்யலின்றப்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்போ அந்த பையன் கூட பாருங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. இப்போ யாராவது படம் பார்க்க மாட்டேங்க, அதே மாதிரி இகழ்வாங்க, ஃபைன், வியப்படைவாங்க, ஃபைன், ஏன்னா படமே பார்க்குறது இல்லையா. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தான், நல்ல ஃப்ரெண்டு தான், என்னுடைய நண்பர் தான். ஆனால் அவர் கூட இப்போ கான்டாக்டே இல்லை. அவர் இன்னமும் ஹெவியாக அதே நடிகர் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு, அவருடைய ஒரு ரசிகராக. ஆனால் எனக்கு இப்போ சுத்தமாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ கடவுள் எவ்வளோ அழகாக மாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி தாறுமாறான வாழ்க்கையில் அவங்களோட வாழ்ந்தோம், இப்போ அவங்களோட நம்ம சேரதில் பார்த்து வியப்படைகிறாங்க. எனக்கு இது வரைக்கும் யாரும் என்னை ரொம்ப இகழ்கிற அளவுக்குலாம் அவங்களுக்கு கூட நான் வந்து கான்டாக்டே வச்சுக்கிறது இல்லை. பட் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அந்த மாதிரி இகழ்கிறவங்க நிறைய பேர் இருந்தால் இது நடக்கும்னு சொல்கிறாரு புனித பேதுரு. இப்போ இதெல்லாம் நடக்கவே இல்லையா அப்படின்னா நம்ம இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வரல. என்னம்மா நீ இன்னும் நகை போடவே என்ன நீ இவ்வளோ சிம்பிளாக ட்ரெஸ் போடுற, நம்மளை யாராவது வியப்படையணும், நம்மளை பார்த்து, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, நம்ம பேசுகிற வார்த்தைகளை பார்த்து, நம்ம வாழ்க்கையை மாற்றுறதை பார்த்து, என்ன 10 விருப்பங்கள்லாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாடு, அதெல்லாம் தேவையில்லை, எதோ சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு சேர்த்தீங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, வியப்படைவாங்க, நம்மளை பழித்துரைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நடக்கலை அப்படின்னா நம்ம வந்து அவங்கள மாதிரியே வாழ்ந்துட்டுருக்கோன்னு அர்த்தம், நம்ம பைபிள் படி வாழலன்னு அர்த்தம். இந்த டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலே நம்மளை பார்த்து யார் வியப்படையில், நம்மளை வந்து இகழில் பழித்துரைக்கலைன்னா நம்ம உலகத்தின் போக்கில் போயிட்டுருக்கோம், அவங்கள மாதிரியே இருக்கும். அதனால் அவங்களும் நம்மளை மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி எதுவும் சொல்கிறதில்ல, விட்டுட்டு போகிறாங்க. 8ஆம் வசனம் பாருங்க நண்பர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கு ஒருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள், ஏனெனில் அன்பு திரளான பாவங்களை போக்கும். முதல்ல இது வந்து நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய ஒரு மேற்கோள் நண்பர்களே. அதேமாரி 1 கொரிந்தியர் 13:4-7. அன்பு வந்து மற்றவங்களுடைய இதை பொறுத்துக்கணும். ஸோ அன்பு இருந்துச்சுன்னா பாவங்களை போக்கும். அப்படின்னா பாவங்களை வந்து பொறுத்துக்கும், அதை வந்து மறந்துடும், மன்னிச்சிரும். ஸோ அன்பு இருந்துச்சுன்னா திரளான பாவங்களை கூட நம்ம வந்து போக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 10ஆம் வசனம் பாருங்கள், நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருங்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள், எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தாம் பெற்றுக்கொண்ட அருங்கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். அதனால புனித பவுல் 1 கொரிந்தியர் 12 சொன்னது போல் இந்த கேரிசம்ஸ், அருங்கொடைகள் திருச்சபை கட்டி எழுப்புறதுக்காக தான் நம்ம பயன்படுத்தணும். மியூசிக் போட தெரியுது, நல்லா பாட வருது, இல்லை எனக்கு பூக்கள் அலங்காரம் பண்ணுறது, திருச்சபைக்காக கொடுக்கணும். 11ஆம் வசனம் பாருங்கள், ஒரு பேசும் கொடையை பெற்று இருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளை போல இருக்கட்டும். முதல்ல அப்போ பாருங்களேன், நம்ம வந்து நற்செய்தி அறிவிக்கிறது இன்றைக்கி புனித பவுல் அதான் சொல்ல பாருங்க, நான் அப்படியே உங்களை அப்படியே ஏற்றி புகழ்ந்து போற்றிலாம் நான் வந்து உங்களை ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணல. கடவுளுடைய வார்த்தையை நான் கடவுளுடைய வார்த்தையை அறிவித்தேன். நான் பேசுகிறவர்கள் கடவுளுடைய வார்த்தையை பேசணும். ஒருவர் பணி செய்யக்கூடிய கொடையை பெற்றிருந்தார், கடவுள் அருளும் ஆற்றலினால் பணி செய்வது போல செய்யட்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்தின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமைப்படுவார். அப்போ நம்ம பேசுகிறது கடவுளை வார்த்தையாக இருக்கணும், செய்கிறதுக்கு கடவுளுடைய ஆற்றல்னால செஞ்சோன்னா கடவுள் பெருமைப்படுவார். பேசுகிறது நம்ம வார்த்தை, நான் அப்படியே செமையாக பேசிட்டேன், சத்தமாக அப்படியே சூப்பராக பாடிட்டேன், நான் வந்து என்னுடைய ஆற்றல்னால செஞ்சேன்னு நினச்சோன்னா பெருமைப்படுறது நம்மளாயிரும் என்பதுலே. கிறிஸ்து பெருமை பண்ணுமா, அவருடைய ஆற்றலையும் அவருடைய வார்த்தையும் நம்ம பேசணும், அதை அவர்கிட்ட கேட்கணும், அதை தான் நம்ம செய்கிறோம். அவருடைய ஆற்றல்னாலையும் அவருடைய வார்த்தையும் தான் பேசுகிறோம், நம்ம நம்பணும். அப்படின்னா பெருமை அவருக்கு போகும். 12-13 வசனங்கள் பாருங்கள். முதல்ல நம்மளுடைய துன்பத்தை பார்த்து அவர் என்ன சொல்ல பாருங்கள், அன்புக்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டது என்ன வியக்காதீர்கள். நம்ம யோசிக்கலாம், ஐயோ எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது நம்ம கேட்குறோம்ல, அப்படிலாம் வியக்க வேணான்றாரு. சிம்பிளாக பைபிள் வந்து தெளிவாக சொல்லுது அன்பர்களே. மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் எத்தனை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அது ஒரு பாக்கியமா? புனித பவுல் தான் சொல்கிறார், புனித பேதுரு இப்போ தான் சொல்கிறார். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேரு வகை கொள்வீர்கள்.
அப்போ அவருடைய துன்பத்தில் பங்கு கொள்ளாமல் அவருடைய பாடுகளில் பங்கு கொள்ள முடியாது. இது கேத்தலிக் டிஸ்டிங்க்ட் மார்க் அன்பர்களே. எந்த பிரிந்து போன சகோதரர்களும் இதை பற்றிலாம் போதிக்கவே மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி, துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அது ஆண்டவருக்காக நான் பாடுறேன்றது புனிதர்கள்கிட்ட, கத்தோலிக்க புனிதர்கள்கிட்ட மட்டும்தான் இதை பார்க்க முடியும். ரொம்ப ரேரு. 18ஆம் வசனம் பாருங்க அன்பர்களே. நேர்மையாளர்களை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதவர்களும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ. புனித பீடு சொல்கிறார் என்பதர்களே. அப்போ தண்டனை தீர்ப்பு வந்து ஆண்டவருடைய வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது, திருச்சபையிலேருந்து ஆரம்பிக்குது, நேர்மையாளர்கள்கிட்டேருந்து ஆரம்பிக்குதுன்னா, திருச்சபை சாராதவர்கள் சும்மா ஜாலியாக தாந்தோணித்தனமாக இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு பணம் வச்சுருக்கலாம், பெரிய பில்டிங்கு, நிறைய கோடியாக பணம் வச்சுருக்கலாம், பெரிய பிஸ்னஸ் வச்சுருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், சொடக்கு போட்டால் எல்லாம் நடக்கலாம். அவங்களுக்கெல்லாம் தண்டனை தீர்ப்பு பெறுவது திண்ணமன்றோ. நேர்மையாளர்களுக்கே மீட்கப்படுறது இவ்வளோ கஷ்டம்னா ஆண்டவர் அதான் சொல்கிறார், இடுக்கமான வாயில்குள் நுழைஞ்சு தான் போக முடியும், வன்மையாக தாக்குறவங்க தான் உள்ளே நுழைய முடியும், இறுதி வரை நினைத்திருக்கிறவங்க தான் உள்ளே நுழைய முடியும், சிலுவையை சுமந்து கொண்டு வரவங்க தான் உள்ளே நுழைய முடியும். நேர்மையாளர்களுக்கே இவ்வளோ கஷ்டம்னா அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் பாருங்கள். குருக்கள் கண்ணீர்களுக்கு முக்கியமான, ஆயர்களுக்கு முக்கியமான வாசனம் 1 பேதுரு 5:2. உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். அன்பர்களே, ஆண்டவர் யோவான் நற்செய்தி 21ஆம் வசனத்தில் இதுதான் சொன்னார் பேதுரு பார்த்து, என் ஆடுகளை பேணி வாழ. அதை புனித பேதுரு மற்ற ஆயர்களுக்கு சொல்கிறார், மற்ற மூப்பர்களுக்கு, குருக்களுக்கு சொல்கிறார், கண்ணீர்களுக்கு சொல்கிறார். மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள், கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கு ஏற்ற மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். யாரோ கட்டாயப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு பண்ண வேணாம், மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்க, சூப்பர்வைஸ் பண்ணுங்கள். ஊதியத்துக்காக பண்ணாதீங்க, ஏதோ எனக்கு கிடைக்குதுன்றதுக்காக பண்ணாதீங்க, விருப்பத்தோடு பணி செய்யுங்கள் அப்படின்றார். எவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்க நண்பர்களே. அப்புறம் பாருங்கள், உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாக இருங்கள். அப்போ பாருங்கள், நான் ஊதியத்துக்காக பண்ணக்கூடாது, அடக்கி ஆளக்கூடாது, அதே நேரத்தில் நான் கட்டாயத்தினாலே பண்ணக்கூடாது, ஏதோ வேண்டா வெறுப்பாக பண்ணக்கூடாது. இப்போ நிறைய இதுதான் பிரச்சனையாக இருக்குது மாதிரி, வேண்டா வெறுப்பாக அப்போ பண்ணக்கூடாதுன்றார். இந்த 3 விஷயங்களும் குருக்கள் கண்ணீர்களுக்கும் பொருந்தும், ஆயருக்கும் பொருந்தும், அப்பா அம்மாவுக்கும் இது பொருந்தும். வீட்டில் 7ஆம் வசனம் பாருங்கள், ஃபேமஸான வசனம் என்பதில் நம்ம மனப்பாடம் பண்ணணும். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலையாக இருக்கிறார். 1 பேதுரு 5:7. எப்பப்பெல்லாம் கவலை வருதோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கவலைப்படாமல் இருங்கள், ஏன்னால் அவர் உங்கள் மேல் கவலையாக இருக்கிறார். அவர் நம்மளை பற்றி கவலைப்பட்டுருக்கார். நம்ம கவலைப்பட வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நான் அவருக்கு உகந்தவனாக வாழ்கிறேன்னா அவ்வளோதான். மற்ற நம்மளுடைய தேவையெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மதிலே 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பாருங்கள். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. கர்ஜிக்கும் சிங்கம் போல தான் தேடுறான், சிங்கம் கிடையாது. ஏன்னா சிங்கம் வேற ஒருத்தர், யூதா குலத்தின் சிங்கம். திருவெளிப்பாடில் வாசிப்போம் திரும்பவும், அது ஆண்டவர் இயேசு. சரி, இப்போ இவன் நம்மளை எப்போ பார்த்தாலும் பாருங்கள் விழிப்போடு இருக்கணும், ஏன்னா எப்போ விழுங்கலாம் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கானா பாருங்கள். அதான் நம்ம இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையை வனத்தந்தோன்னே பார்த்தோன்னா நமக்கு தெரியும். சரி, இப்போ அவனை எப்படி டிஃபீட் பண்ணுறது பாருங்கள். அசையாத நம்பிக்கையை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்குள் உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா. முதல்ல அப்போது புனித யாக்கோபு சொன்னார், உங்களையே நீங்கள் முதல்ல கடவுள்கிட்ட தாழ்த்தி கொள்ளுங்கள், அப்புறம் அவனை எதிர்த்து நில்லுங்க, ஓடிடுவான்னு புனித யாக்கோபு சொன்னார். புனித பேதுரும் இதுதான் சொல்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, 6ஆம் வசனத்தில், கடவுளின் வல்லமையான கரத்தின் கீழ் உங்களே தாழ்த்தி கொள்ளுங்கள், அப்புறம் அவனை நீங்கள் எதிர்த்து நில்லுங்க, நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். ஸோ சாத்தானை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி புனித பேதுரும் சொல்கிறாரு, புனித யாக்கோபும் சொல்கிறாரு, நம்ம கடவுளுடைய கரத்து கீழே தாழ்த்தணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தாழ்த்துறதுனா ஃபாஸ்டிங் தான். இவ்வகையான பேய்கள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எதுனாலும் வெளியேறாதுன்றார் மார்க் நற்செய்தியில். அதுக்கப்புறம் 10ஆம் வசனம் பாருங்கள் நண்பர்களே.
இந்த இந்த சோதனையினாலலாம் என்ன வருது பாருங்கள். சிறிது காலம் துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, ஃபஸ்ட்டு, செகண்டு உறுதிப்படுத்தி, தேர்டு வலுப்படுத்தி நிலை நிறுத்துவார். நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார், நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார், நம்மளை பலப்படுத்துவார். அவர் நம்மளை வந்து சீர்படுத்துகிறார். சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலை நிறுத்துவார். முதல்ல நமக்கே அது புரியும் பாருங்களேன். ஒரு ஹெவியான ஒரு கஷ்டமான ஒரு சூழலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் மற்ற கஷ்டம்லாம் குட்டி குட்டியாக நமக்கு தெரியும். ஏன்னா அதை விட ஒரு பெரிய கஷ்டத்துக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம்ல. அப்போ பாருங்கள், சோதனை நம்மளை வந்து பலப்படுத்துது, உறுதிப்படுத்துது, ஸ்திரப்படுத்துது, நிலைநிறுத்துது. அதனால தான் கடவுள் அனுமதிக்கிறார். அது உடல் நோயாக இருக்கலாம், மனநோயாக இருக்கலாம், தடையாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். மனங்களே 13ஆம் வசனம் பாருங்களேன். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். முதல்ல அந்த பாபிலோன் சபையார்ன்றது இறையில் அறிஞ்சிட்டு வராங்க. அந்த காலத்தில் அந்த ரோம் தான் வந்து இவங்களை அடக்கி ஆண்டுருந்துச்சுல. ஸோ இஸ்ரேலினுடைய எதிரியை வந்து பாபிலோன் தான் சொல்லுவாங்க. ஸோ ரோமையும் பாபிலோன் தான் சொல்லுவாங்களாம். சரி, 1 தெசலோனிக்கரில் போவோம் பாருங்கள். முதலே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையும், ஸோ ஃபெய்த்தை பற்றி பேசுகிறார். ஒர்க்ஸ் வித் ஃபெய்த், செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கை, சும்மா நம்பிக்கை இல்லை. அது சாத்தான் கூட தான் நம்புது கடவுள் தான், ஆண்டவர் இயேசு தான் மகன், இறை மகன் சொல்லி. ஸோ செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கை, ஒரு தியாலஜிக்கல் வச்சு இறையல் பண்பு வந்துருச்சு, நம்பிக்கை. அடுத்து பாருங்கள், அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும். அப்போ நம்ம உழைக்கிறது அன்பினால் உந்தப்பட்டு உழைக்கணுமா? தெசலோனிக்கர்களை அவர் பாராட்டுறாரு. ஸோ ஃபெய்த் வந்துருச்சு, இப்போ லவ் வந்துருச்சு, சேரிட்டி வந்துருச்சு. அடுத்து என்ன? 3வது இறையல் பண்பு எதிர்நோக்கு தான். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுளின் முன்னிலையில் நினைவு கூறுகிறோம். அன்பதில் அப்போ புனித பவுலோட ஜெபத்தை பாருங்களேன், எவ்வளோ அலைவாக உயிரோட்டமாக நெருக்கமாக இருக்குது. கடவுள் தந்தைக்கு முன்னாடி அவர் இதெல்லாம் நினைவு கொண்டுட்ருக்காராம். அப்போ அவர் ஜெபத்தை அவர் எப்படி பார்க்குறாருப்பாங்க? தந்தையின் பிரசன்னத்தில் உட்காந்துக்கிட்டு தெசலோனிக்கர்களை பற்றி அவர் நினைச்சு பார்க்குறாராம். அதுவே அவர் ஜெபமாக பார்க்குறாரு. தந்தையின் முன்னிலையில் நான் நினைவு கூறுகிறேன், அது ஒரு ஜெபம். எதை? செயலில் வெளிப்பட்ட நம்பிக்கை, அவருடைய உழைப்பில் இருக்கக்கூடிய அன்பு, இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எதிர்நோக்கு. ஃபெய்த், ஹோப், லவ். 6ஆம் வசனம் பாருங்கள். முதலே மிகுந்த வேதனை நடுவிலும் நீங்கள் தூய ஆவி அருளும் மகிழ்வோடு இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள். இவ்வாறு எங்களைப் போலவே ஆண்டவரை போலவும் நடப்பவர்களானீர்கள். அன்பதிலே ஆண்டவர் அப்படி தான் துன்பப்பட்டார், புனித பவுல் அப்படி தான் துன்பப்பட்டார், அப்போஸ்தலர் அப்படி தான் துன்பப்பட்டாங்க. இப்போ இந்த தெசலோனிக்க மக்களும் மிகுந்த வேதனைக்கு நடுவுலையும் தூய ஆவி அருளும் மகிழ்வோடு இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களாம். அப்போ அந்த மிகுந்த வேதனைக்கு மத்தியில் புனிதர்களால் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடிஞ்சுச்சு? ஏன்னா அது தூய ஆவி அருளும் மகிழ்வு. அன்மந்திலே அப்போது நம்ம ஜாய்ஃபுல்லாக இருக்க முடியுதுன்னா நம்மளால மைண்டை ஃபோக்கஸ் பண்ணிலாம் ஜாயெல்லாம் கொண்டு வர முடியாது. அன்மந்திலே நம்ம துன்பங்களுக்கு மத்தியிலையும் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக புனிதர்களை போல பாருங்கள், கொடூரமான கேன்சர் நோயிலலாம் துன்புற்று தான் இறந்தாங்க நிறைய புனிதர்கள். ஆனால் அந்த டைமில் அவங்க மன அமைதி ஆழத்தில் எல்லா புனிதர்களுக்கும் அசைக்கப்படவே இல்லை, சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா உள்ளேருந்து ஆவினவர் அதை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ புரிஞ்சு அன்பந்தர்களை சீக்கிரட்டு. அப்புறம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். உங்களிடம் வரும் முன்பே பிலிப்பி நகரில் நாங்கள் துன்புற்றோம், இழிவாக நடத்தப்பட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். இருப்பினும் பெரும் எதிர்பார்ப்பு இடையில் கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க நம் கடவுளிடமிருந்து துணிவு பெற்றோம். அன்பந்தில் அவ்வளோ அசிங்கப்படுத்தி ட்ரெஸ்லாம் கிழிச்சு அவர் ஆடை இல்லாமலாம் அடித்து பவுலையும் சீலாவையும் அடித்து வெளியே துரத்தி விட்டாங்க. தெசலோனிக்கா வரதுக்கு முன்னாடி பிலிப்பில் இருந்து. நம்ம இதை வந்து திருத்தூதர்கள் பண்ணி 16ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். 19 - 24 வசனங்களில் அடித்து ட்ரெஸ்ஸை அவுத்து சிறையில் அடித்து அவங்கள வெளியே அமுச்சு விட்டாங்க. இதனால் நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்? நம்மளாம் அப்படியே வருத்தப்பட்டு இருந்திருப்போம். ஏன்னா நமக்குள்ளே ஆவியானவர் செயல்படலை, நம்ம அந்தளவுக்கு கடவுள்கிட்ட நெருக்கமாக இல்லை. ஆனால் இவங்க கடவுளுடைய திருவுளத்தின்படி நடக்கிறாங்க, ஆவியானவர் செயல்படுறாரு. அப்போ பாருங்கள், இருப்பினும் பெரும் எதிர்ப்புகளுக்கிடையே கடவுளுடைய நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க நம் கடவுளிடமிருந்து துணிவு பெற்றோம். அப்போ இங்கேயும் ஆவியானவர்கிட்ட இருந்தால் துணிவை பெற்று அவங்க அறிவிக்கிறாங்க.
அப்போ பாருங்க நம்ம துன்பத்துக்கு மத்தியில் சந்தோஷமாக இருக்கணுமா, எதிர்ப்புகளுக்கு மத்தியில் துணிவோடு இருக்கணுமா, கரேஜும் ஜாயும் ஆவியானவர்கிட்ட இருந்தால் வருது. அப்போ ஜெபத்தில் எவ்வளோ இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த பண்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள் 5ஆம் வசனம், நாங்கள் என்றும் போலியாக உங்களை புகழ்ந்து ஏற்றியதில்லை. பாருங்கள், ஃப்ளாட்ரிங் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணல. நற்செய்தி அறிவிச்சப்போ நற்செய்தி அறிவித்தோம். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். உங்களெல்லாம் போலியாலாம் அப்படி உங்களை அப்படியே புகழ்ந்து ஏற்றிலாம் உங்கள்கிட்ட நற்செய்தியை கொடுக்கல. போதனை என்னும் பெயரால் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவும் இல்லை. இதற்கு கடவுளே சாட்சி. பாருங்கள், கடவுளே சாட்சின்னு சொல்கிறார். ஸோ இவங்க ஆதாயம் தேடல, இவங்க சொந்த கையில் உழைச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. ஆனாலும் கூட பாருங்கள் நண்பர்களே, நற்செய்தி அறிவித்தாங்க. 7-8 வசனங்கள் பாருங்கள். புனித பவுலுடைய அன்பு, மாறாக நாங்கள் உங்களிடையே இருந்த பொழுது தாய் தன் குழந்தைகளை பேணி வளர்ப்பது போல கடவுள் கனிவுடன் நடந்து கொண்டோம். அன்பதிலே புனித பவுலுடைய அம்மான்ற குணமும் அப்பான்ற குணமும் அவருக்கு வரும் பாருங்கள். இங்கே தாய் தன் குழந்தையை பேணி வளர்த்துறது போல் நான் உங்களை நடத்தினேன்றார். எப்படி பார்க்குறாரு பாருங்கள். எப்படி அவர் பிள்ளைங்கள பார்த்தாங்க? நற்செய்தியின் பொருட்டு ஞானசனம் கொடுக்கறதுனால அவங்கள மறுபிறப்பு அடைகிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைங்களாக பிறக்கிறாங்க அவங்க. அதுக்கு யார் காரணம்? இவர் தான். இவ்வாறு உங்கள் மீது ஏக்கம் உள்ளவர்களாய் கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமின்றி, நற்செய்தி மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கல, எங்களையே உங்களுக்காக கொடுத்துவிட ஆவலாக இருந்தோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் அன்புக்குரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். அதில் எவ்வளோ அன்பு செய்கிறாங்க. அப்போ பவுல் இவ்வளோ அன்பு செய்கிறாருன்னா அவர் நற்செய்தி மட்டும் கொடுக்கலையா, அவரே கொடுத்துட்டாராம். அப்போ மாதா எவ்வளோக்கும் புனிதர்கள் எவ்வளோ நம்மளை அன்பு செய்வாங்க, நம்ம எவ்வளோ அவங்கள அன்பு செய்யணும். இப்போ இந்த தெசலோனிக்க மக்கள் திரும்பவும் பதிலுக்கு பவுலுக்கு மொத்தத்தையும் அவங்களே கொடுத்தா என்ன தப்பு? ஏன்னா எல்லாம் கிறிஸ்துவின் அன்பில் தான் இதெல்லாம் பகிர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே உடலாக இருக்கிறாங்க, ஒரே உடலினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனம் பாருங்கள். ஒரு தந்தை தம் பிள்ளைகளை நடத்துவது போல உங்களை நடத்தினோம். ஒரு தாய் நடத்தினது போலன்னு இப்போ தான் சொன்னார். திருப்பி ஒரு 4 வசனம் கழித்து ஒரு தந்தை தம் பிள்ளைகளை நடத்துவது போல உங்களை நடத்தினோம். தம்முடைய ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெற உங்களை அழைக்கும் கடவுளுக்கு ஏற்ப நடக்குமாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கினோம். உங்களை ஊக்குவித்தோம், வற்புறுத்தினோம். இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவையே. அதனால அவங்கள வலியுறுத்தியிருக்காங்க, என்ன சொல்கிறது, ஊக்குவிச்சிருக்காங்க, அறிவுரை செஞ்சுருக்காங்க. இதை தான் இப்போவும் புனிதர்கள் நமக்கு பண்ணுறாங்க. கடவுளுடைய ஆட்சியிலும் பங்கு பெறுறதுக்கு நம்மளை ஊக்குவிக்கிறாங்க, நமக்கு அறிவுரை கொடுக்குறாங்க, நம்மளை பலப்படுத்துகிறாங்க, நம்மளை வற்புறுத்துறாங்க. இதை தான் செய்யணும், இது செய்யக்கூடாது. ஸோ புனிதர்கள் இப்போவும் உறவாடி கொண்டிருக்கிறாங்க. குருக்களை தான் செய்கிறாங்க, கண்ணீர்களை தான் செய்கிறாங்க. அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு இதை தான் செய்யணும். எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதை செய்யணும். அதுக்கப்புறம் 18ஆம் வசனம் பாருங்கள் முதல்ல. ஆகையால் நாங்கள் உங்களிடம் வர விரும்பினோம். அதிலும் பவுலாகிய நான் ஒருமுறை அல்ல 2 முறை உங்களிடம் வர திட்டமிட்டேன். ஆனால் சாத்தான் எங்களை தடுத்து விட்டான். முதல்ல இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, இது ஒருவேளை திருத்தூதர் பணி 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அந்த தெசலோனிக்கால எதிர்ப்புகள் இவங்க சந்திக்க நேரிட்டுச்சு. ஸோ அந்த எதிர்ப்புகள்னால தான் இவங்க வெளியேறினாங்க தெசலோனிக்காவை விட்டு. திருப்பி உள்ளே வர்றதுக்கும் தடையாக இருக்கிறது அந்த எதிர்ப்பாக இருக்கலாம். ஸோ அந்த பிரச்சனையை தான் இந்த யூதர்களும் இந்த பிற இனத்தவர்களும் சேர்ந்து இந்த பவுலை வெளியே தள்ளினாங்க. ஸோ அந்த பிரச்சனையை தான் சாத்தானினுடைய எதிர்ப்பாக புனித பவுல் பார்க்கலாம் அப்படி சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ பாருங்கள், சாத்தானுடைய தடை வரும் ஆண்டவருடைய திருவிழத்தை செய்யும் போது. பட் இருந்தாலும் நம்ம புஷ் பண்ணணும். 7ஆம் வசனம் பாருங்கள் நண்பர்களே. அன்பர்களே, எங்கள் இன்னல் இடுக்கங்களில் நடுவில் உங்களது நம்பிக்கையை கண்டு உங்களால் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். முதல்ல நானும் ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள்லாம் நான் ஆக்சுவலாக யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம அதெல்லாம் தேவையில்ல, அந்த ஆறுதல் கூட வேண்டான்னு. அப்புறம் இப்போ பைபிள் வாசிக்கும் போது தெரியுது, ஓகே ஒரு சில விஷயங்கள் நம்ம மனுஷங்களாக இருக்கிறோம். இப்போ சாதா நம்மளை எக்ஸ்ட்ரீமில் கொண்டு போயிட்டு உனக்கு எந்த ஆறுதலும் வேணாம், நீ ஒரு வனத்தந்தோனியார் போல் நீ இருன்னு சொல்லிட்டு நம்மளால் முடியாததை அவன் ட்ரை பண்ண வச்சு நம்மளை பயப்பட வச்சு எதுவுமே பண்ண விடாமல் பண்ணிடுவான். இதுதான் சாத்தானுடைய வேலை. இதை புனித லோயல் என்ன சார் தெளிவாக நமக்கு கூறுகிறார். ஸோ புனித பவுல் ஓகே ஆவியானவர் என்னை பலப்படுத்துவார், எனக்கு அவரும் ஆறுதல் கொடுப்பாரு, நீங்கள் உங்கள் ஆறுதல்லாம் வேணாம்னு சொல்லி அவர் கட் பண்ண மாட்டேங்கிறாருப்பாங்க. நேச்சுரலாக ஒரு சில விஷயங்கள் வரதை அவர் ஏற்றுக்கிட்டே போயிட்டே இருக்கிறார்.
ஸோ அந்த அந்த அதான் சொல்லுவாங்க, அந்த ஸ்பிரிட்டில் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க, கரிஸ்மேட்டிக்கில் இருக்கவங்க. அப்படின்னா ஆவியில் மூவ் பண்ணணும். ஆவினா நம்மளை எதில் ஒரு சில விஷயங்கள் மனுஷங்கிட்டேருந்து வாங்க சொல்லுவார், ஒரு சில விஷயங்கள் வேண்டான்னு அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு பண்ணணும்னா ஜெப நிலையில் இருக்கணும். அதுக்கு தான் நமக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3-4 ஜெபமாலைகள் நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இதெல்லாம் பகுத்தறிகிறதுக்கு. சரி, நம்மளே தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.